வரும்? இங்கிலீஷ். இங்கிலீஷ் மொத்தம் வந்து 8 யூனிட் இருக்கு. சரிங்களா? 8மே என்னதுதான்? கிராமர் மட்டும்தான். சரியா? ஆமா. நீங்க மேபி வந்துட்டு கிராமர் நிறைய தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு தூக்கம் வரலாம் என் கிளாஸ். சரியா? ஒருவேளை கிராமர் வந்துட்டு தெரியாதவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கலாம். ஓகேவா? ஆமா. ஆனா நான் செக் பண்ணிடுவேன். ஒரு உறுதி உத்தரவாதத்தை சொல்ல முடியும். ஒரு நாள் முழுக்க நீங்க உட்கார்ந்த பிறகு என்ன செய்ய முடியாது? புரியல. டஸ்ட் அலர்ஜி அவங்களுக்கு? சரி, நீங்க எல்லாம் ஊட்டிக்கே வந்திருக்க கூடாது டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க. சரி. சோ அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு உத்தரவாதத்தை நம்மளால என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். ஒன் டே முழுக்க நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, கிராமர் முழுக்க தெரிஞ்சிருந்த ஆளாலும் கூட நீங்க உங்களுக்கு என்னது புதுசா கத்துக்கிற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும். சரியா? ஓகே. முதல்ல ஏன் கிராமர் தேவை? why should you learn the grammar? சென்டென்ஸ் கரெக்டா மேக் பண்ண முடியும். வேற பிழை இல்லாம பேசுறதுக்கு. நீங்க தமிழ்ல அவர் அப்படிதான் தொடங்கியிருப்பாரு இல்லையா? என்ன தொடங்கியிருப்பாரு? ஒரு மொழியை பிழை இல்லாமல் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் என்ன பயன்படுது? இலக்கணம் பயன்படுது. சரிங்களா? இப்ப நீங்க என்ன மொழியை கத்துக்கிற போறீங்க? ஆங்கிலம், இங்கிலீஷ கத்துக்கிற போறீங்க. சரிங்களா? ஓகே. இங்கிலீஷ்ல மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? எத்தனை சவுண்ட்ஸ் இருக்கு? 44 சவுண்ட்ஸ் இல்லையா? ஆமா. லெட்டர்ஸ் எத்தனை? 26, 24? நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். சரி. சவுண்ட்ஸ் எத்தனை? 44. சரிங்களா? அதை பின்னாடி ஃபோனட்டிக்ஸ்னே தனியா ஒரு நாள் ஒதுக்குவோம். சரிங்களா? அதுல அந்த சவுண்ட்ஸை பத்தி நம்ம என்ன செய்வோம்? கம்ப்ளீட்டா பார்ப்போம். இப்ப முதல்ல கிராமர் ஏன் தேவை அப்படின்றப்ப நீங்க என்ன சொன்னீங்க? பிழை இல்லாமல் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதோட இம்பார்ட்டன்ஸை நான் நடத்திட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம்? கிராமர் அப்படின்ற டாபிக் உள்ள போகலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச சென்டென்ஸ் தான். என்னது? hang him, not leave him. சரிங்களா? இப்ப இதை வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன புரியுது? hang him, அவனை தூக்குல போடுங்க இல்லையா? ஹேங்னா ரெண்டு பொருள் இருக்கு. ஒண்ணு என்னது? தூக்குல போடுறது. இன்னொன்னு பொருட்களை தொங்க விடுறது. சரிங்களா? இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு போகும்போது ரெண்டு பார்ட்டிசிபிள் இருக்கு. சரிங்களா? ரெண்டு ஃபார்மேட் இருக்கு. ஆமா தானே? ஆமா. நீங்க ஹேங் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ் என்ன சொல்லுவீங்க? ஹங்கா. ஹேங்கோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? ஹேங்க்டு இல்லையா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? இதே சேம் இதுதான், ஹேங்க்டு தான். சரிங்களா? இன்னொரு ஃபார்மேட் என்ன இருக்கு? ஹங் இருக்கு. இப்ப இந்த ஹேங்க்டு எதுக்கு பயன்படுத்துவீங்க? ஹங் எதுக்கு பயன்படுத்துவீங்க? ரெண்டு பாஸ்ட் ஃபார்மேட் இருக்கு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மேட்ல ரெண்டு இருக்கு இல்லையா? நீங்க ஒண்ணு சொன்னீங்க, பொருட்களை தொங்க விடுதல். பிரசன்ட் ஃபார்ம்ல ஹேங் தான் இல்லையா? அதே இது தூக்குல போடுறது, அதுவும் பிரசன்ட் ஃபார்ம்ல என்னதுதான்? ஹேங் தான். ஆனா பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் போகுது என்ன செய்யுது? அது மாறுது. இப்ப இந்த ஹங் அப்படின்றது என்ன பொருள்? இந்த ஹேங்க்டு அப்படின்றது என்ன பொருள்? ஹங் அப்படின்றது தொங்க விடுறது. ஹேங்க்டு அப்படின்றது ஒன்ஸ் அகைன் என்னதுதான்? தூக்குல போடுறதா. அப்ப ஒரே டேர்ம் தான், ஒரே வேர்டு தான். ஆனா என்னது? பாஸ்ட் ஃபார்மேட் அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மேட்டுக்கு போகும்போது மீனிங் மாறிடுது. ஒன்னா நம்ம இப்ப அதை சொல்ல வரல. இந்த இடத்துல நான் ஒருவேளை கமா போட்டேன்னா என்ன பொருள்? ஹேங் ஹிம் அப்படின்னா அவனை தூக்கிலிடுங்கள். சரிங்களா? நாட் லீவ் ஹிம், அவனை விட்டு விடாதீர்கள் அப்படின்னு பொருள். ஒருவேளை இந்த கமாவை நான் வந்து பிளேஸ் மாத்தணும்னு வச்சுக்கிருவோம். ஹேங் ஹிம் நாட் லீவ் ஹிம், அவனை தூக்கிலிடாதீர்கள், அவனை விட்டு விடுங்கள். யோசிச்சு பாருங்களே, நீங்க ஒரு ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டைபிஸ்டா இருந்து ஜட்ஜ்மெண்ட் வாசிக்கும் போது இந்த கமாவை லேசா மாத்தி போட்டீங்கன்னா என்ன ஆகும்? என்ன மாறிடும்? ஜட்ஜ்மெண்டே மாறிடும், வாழ்க்கையே மாறிடும் இல்லையா? ஆமா. தூக்குல போட வேண்டியவனை என்ன செஞ்சிருவீங்க? விட்டுருவீங்க. தூக்குல போடக்கூடாதவனை தூக்குல போட்டுருவோம். அப்ப ஈவன் இப்ப தெரியுதா ஒரு பங்க்சுவேஷன் மார்க் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லையா? நம்ம நினைக்கிற ஒரு புள்ளி தானே, ஒரு கமா தானே, இதனால என்ன நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு பால் நிறுவனம், சரிங்களா, இதே போல அவங்க கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல
ஒரு சின்ன கமாவை மாத்தி போட்டதுனால அங்க கேஸ் வரும்போது ஜட்ஜ்மெண்ட்ல 12,000 கோடி ஃபைன் போட்டாங்க. ஆமா, 12,000 கோடி ஃபைன். ஏன்? நீங்கள் கொடுத்த ஒரு உத்தரவு நீங்க எதை சொல்லணுமோ அதுக்கு மாற்றா சொன்னதுனால எவ்வளவு இழப்புகள்னு பாருங்க. புரியுதுங்களா? எவ்வளவு இழப்புகள்னு பாருங்க. அந்த இழப்பை நீங்க என்ன செஞ்சுதான் ஆகணும், கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நாம என்ன செய்யணும், பங்க்சுவேஷன் மார்க் அப்படின்றத மேம்போக்கெல்லாம் எடுத்துக்கிற முடியாது. சரிங்களா? சின்ன சின்ன இதுக்கு என்ன செய்யும், ஒரு செய்தியை சொல்லும். நம்ம கேள்விப்பட்டதுதான் சின்ன பிள்ளைல, என்னது சுக்கு மிளகு திப்பிலிய பில் என்னது எழுதி அனுப்பி கடையில போய் வாங்கிட்டு வர சொன்னா இவன் வாசிப்பான். எப்படி வாசிப்பான்? சுக்குமீ லகுதி இப்பிலி வாங்கிட்டு வர சொன்னாரு எங்க அப்பா அப்படின்னு சொன்னா, சுக்குமீன்னு ஒரு பொருள் இருக்கா, லகுதின்னு ஒரு பொருள் இருக்கா, இப்பிலின்னு ஒரு பொருள் இருக்கா? அப்ப என்ன செஞ்சிருவான், வீட்டுல வந்துட்டு அப்பாட்ட சொல்லுவான், நீங்க கேட்ட எந்த பொருளும் கடையிலேயே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகுதான் என்ன தப்பு நடந்திருக்கான், சுக்கு கமா போடாம, மிளகு கமா போடாம, திப்பிலி ஃபுல் ஸ்டாப் வைக்காம என்னது பில்ல எழுதுனதுனால இவன் சேர்த்து வாசிக்கும் போது எப்படி வாசித்திருப்பான், சுக்குமி லகுதி இப்பிலின்னு வாசித்திருப்பான். அப்ப ஈவன் ஒரு பங்க்சுவேஷன் மார்க் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சிருக்கணும். சரியா? நீங்க ஈவன் கொஸ்டினை ரீட் பண்ணும்போது அப்படித்தான் ரீட் பண்ணணும். ஏன்னா இங்க ஸ்மால் லெட்டர் போட வேண்டிய இடத்துல கேபிட்டல் லெட்டர் இருக்கும், கேபிட்டல் லெட்டர் போட வேண்டிய இடத்துல ஸ்மால் லெட்டர் இருக்கும். நம்ம சின்ன பிள்ளைங்கள்ல அது என்னது கரெக்ட் பண்றமே தவிர அது என்ன ரீசன் அவனுக்கு என்ன செய்யறது இல்ல, சொல்றது இல்ல. சரியா? ஓகே, இப்ப அடுத்தது பாருங்க. A turkey may march in Turkey in May or March. இப்ப கவனிங்க, A turkey may march in Turkey in May or March அப்படின்னு எழுதுறேன். கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த டர்க்கின்றதுல டி என்ன வாழ்ந்திருக்கிற ஸ்மால் லெட்டர், இங்க டர்க்கின்றதுல கேபிட்டல் லெட்டர், இங்க மே ஸ்மால் லெட்டர், இங்க மே கேபிட்டல் லெட்டர், இங்க மார்ச் ஸ்மால் லெட்டர், இங்க கேபிட்டல் லெட்டர். நினைச்சா ஸ்மால் லெட்டர் போடுற, நினைச்சா கேபிட்டல் லெட்டர் போடுற. என்ன பொருள், என்ன பொருள் புரியல. எந்த டர்க்கி நவுன், இந்த டர்க்கி நவுன், இந்த டர்க்கி நவுன், இந்த டர்க்கி வெர்பா. எந்த ஒரு நவுன் தான் சப்ஜெக்டா மாற முடியும், ஆமா தானே? அல்லது ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பா என்னவா தான் இருக்கும், நவுனா தான் இருக்கும். இங்க நவுன் சொல்றீங்க, இங்க சப்ஜெக்ட்னு சொல்றீங்க. இதுக்கும் சப்ஜெக்ட் தான், அதுக்கும் சப்ஜெக்ட் தான், இதுக்கும் நவுன் தான், அதுக்கும் நவுன் தான். பட் என்ன வித்தியாசம் கேக்குறேன். இது ஒரு புரியல, எது இது? ஓகே, வான்கோழி. வெரி குட். எப்படி வித்தியாசப்படுத்துனீங்க? இங்க ஏ இருக்கிறதுனாலயா? ஓகே, சரி. ஒருவேளை டர்க்கி இஸ் கோயிங் ஆன் அல்லது டர்க்கி ஃப்ளைஸ் அப்படின்னு எழுதக்கூடாதா? எது? இங்க டர்க்கி வந்து மார்ச் அணிவகுப்பு நடத்தும். ஓகே, நடத்தாது. ஓகே, கவனிங்க, நம்ம படிச்சு சொல்லியிருப்போம். என்னன்னு சொன்னா, என்னது ப்ராப்பர் நவுன ஒரு சொல்லோட இடையில வந்தாலும் சரி, கடைசியா வந்தாலும் சரி, தொடக்கத்துல வந்தாலும் சரி, இட் ஷுட் பிகின் வித் கேபிட்டல் லெட்டர் இல்லையா? பெரிய எழுத்துக்கள்ல தான் தொடங்கணும் அப்படின்னு சொல்றோம். காமன் நவுன் என்ன சொல்றோம், காமன் நவுன் என்ன சொல்றோம், அது சென்டென்ஸோட தொடக்கத்துல வந்தால் மட்டும்தான் கேபிட்டல் லெட்டர். நான் இப்ப டர்க்கி ஃப்ளைஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஏன்? இங்க உள்ள டர்க்கி எதை குறிக்கும், இப்ப கேபிட்டல் லெட்டர்னு போட்டிருக்கிறேன். சரியா? ஆனா என்னன்னா டர்க்கின்றது ஒரு சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட்ல வந்துருச்சு, நம்பர் 1. அப்ப என்னன்னா இது காமன் நவுனா இருந்தாலும் கூட சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் வேர்ட்ல வந்ததுனால நான் என்ன செய்யறேன், கேபிட்டல் லெட்டர்ல எழுதுறேன். புரியுதுங்களா? ஆனா இங்க இதுவே காமன் நவுனா இருந்தாலும் கூட சரிங்களா, சென்டென்ஸோட தொடக்கம் ஏவாயிடுது. புரியுதுங்களா? பட் டர்க்கி அப்படின்றது என்னது அடுத்து போயிடுது. அப்படின்றப்ப காமன் நவுனா இருந்தாலும் இடையிலயோ கடைசியிலயோ வந்தா அது எப்படித்தான் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப இந்த டர்க்கி அப்படின்றது எதை குறிக்குது, வான்கோழியை குறிக்குது.
இந்த டர்க்கி அப்படின்றது துருக்கி நாடை குறிக்குது. பட் இப்ப டர்க்கி நாடுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கான்? அவன் டர்க்கிய மாத்திட்டான். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஏன் இந்த சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு கடந்த ஆண்டு என்ன பண்ணிட்டான்? டர்க்கி அப்படின்ற அந்த நாட்டோட பேரையே அவங்க மாத்திட்டாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க. இங்க மே அப்படின்றது என்னது? ஆக்சிலரி வெர்ப் இல்லையா? மே அப்படின்றது என்னது? ஆக்சிலரி வெர்ப். பட் இந்த மே அப்படின்றது மந்த் இல்லையா? ஒரு மாதம் அப்படின்றது ப்ராப்பர் நவுன் இல்லையா? ஒரு மாதம் அப்படின்றது என்னது? ப்ராப்பர் நவுன். ஆனா இந்த மே அப்படின்றது ஆக்சிலரி வெர்ப். ப்ராப்பர் நவுன் ஏற்கனவே சொன்னது போல அது எங்க வந்தாலும் அது எப்படித்தான் ஆரம்பிக்கும்? கேபிட்டல் லெட்டர்ல தான் ஆரம்பிக்கணும். சரிங்களா? அடுத்தது இந்த மார்ச், அது என்னது? வேர்ப் இல்லையா? மார்ச் அணிவகுப்பு நடத்துறது. அப்ப இது என்னது? வேர்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அது பெரும்பாலும் சென்டென்ஸோட பாதிக்கு அடுத்துதான் வரும் இல்லையா? தொடக்கத்துல வரவே வராது. அப்ப அதுக்கு அடுத்து தொடங்கும் போது அந்த வேர்ப் என்னவாகுது? ஸ்மால் லெட்டர் தான் அது எப்போதுமே. சரிங்களா? ஓகே, இந்த மார்ச் அப்படின்றது ஒன்ஸ் அகைன் என்னது? இது மந்த் தான். அப்ப மந்த் அப்படின்றது எப்போதுமே என்னது? கேபிட்டல் லெட்டர். ஒரு வேளை யோசிச்சு பாருங்க, இந்த ஸ்மால் லெட்டர் இருக்கிற இடத்துல எல்லாம் கேபிட்டலா மாத்தி கேபிட்டல் உள்ளத ஸ்மால் லெட்டரா மாத்தினா ஒரு வான்கோழி, சரிங்களா, இந்த துருக்கி நாட்டில் அணிவகுப்பு நடத்துவது சாத்தியம். ஆமா தானே? ஆமா. ஒரு துருக்கி நாடு வான்கோழியில அணிவகுப்பு நடத்தினா எப்படி இருக்கும்? சாத்தியம் இல்லையில. அப்ப ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டரா மாறினாலோ அல்லது கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டரா மாறினாலோ, குறிப்பா மாறக்கூடாத இடத்துல மாறினா அங்க என்னவாயிருது? மீனிங் மாறிடுதா? அப்ப தொடக்கத்துல உள்ளதை நினைச்சு பாக்குறீங்களா? பிழையின்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும். ஏன்னா நீங்க என்ன மெசேஜ கன்வே பண்ண நினைக்கிறீங்களோ அதை துல்லியமா என்ன செய்யணும்? கன்வே பண்ணணும் இல்லையா? இந்த மாதிரி சின்ன மாற்றம் வந்தா கூட நீங்க சொல்ல வேண்டிய செய்தி என்னவாயிடும்? தப்பாயிடும். சரிங்களா? ஓகே, அப்ப ரெண்டாவது இது ஃபர்ஸ்ட் பங்க்சுவேஷன் மார்க் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பார்த்தாச்சா? ஓகே, செகண்ட் ஒன் என்னது? கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தாச்சா? ஏன்னா நம்ம பையன் வந்து என்ன செய்யறோம்? நம்ம கரெக்ஷன் போடுறமே தவிர அது ஏன் எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்ன செய்யறது இல்ல, சொல்றது இல்ல. அதை சொல்லியிருந்தோம்னா அவன் என்ன செஞ்சிருப்பான்? ஓகே, இவ்வளவு பெரிய பிளண்டரா ஒரு பிழை இருக்கு அப்படின்றத என்ன செஞ்சிருப்பான்? உணருவான். சரிங்களா? இது எத்தனாவது? இது கிராமர்ல ரெண்டாவது. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவேளை ஓகேவா? இப்ப தேர்ட் ஒன் கவனிங்க. he has stolen a purse. என்ன பொருள்? என்ன பர்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டான்? திருடி இருக்கிறான். ஏன்னா அது பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்ப நம்மளாலேயே புரிஞ்சுக்கிற முடியும் என்னது அது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, அதாவது என்னது இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஜஸ்ட் பிஃபோர் இட் ஹாஸ் ஹேப்பன்ட் இல்லையா? பட் இங்க என்னன்னா he has a purse stolen. இது என்ன பொருள்? திருட. அவன் ஒரு பர்ஸ வச்சிருந்தான், இட் ஹாஸ் பீன் ஸ்டோலன் இல்லையா? See, இதுல உள்ள ஏதாவது ஒரு வார்த்தை இங்க மிஸ் ஆகுதா? அதே லெட்டர்ஸ் தான், அதே வார்த்தைகள் தான் இங்க வந்திருக்கு இல்லையா? இங்க உள்ள ஏதாவது ஒண்ணு அங்க மிஸ் ஆகுதா? இல்ல. பட் பிளேஸ மாத்துனா என்ன செஞ்சிருது? பொருள் மாறிடுதா? இப்ப he has stolen a purse அப்படின்றது அவன் ஒரு பர்ஸ திருடி இருக்கிறான். அப்ப திருடுனவன் யாரு? இந்த இடம் இல்லையா? சப்ஜெக்ட் he. இங்க he has a purse, அவன் ஒரு பர்ஸ் வச்சிருந்தான். ஸ்டோலன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் ஹாஸ் பீன் ஸ்டோலன் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வச்சிருந்த பர்ஸ் திருடப்பட்டு விட்டது. அப்ப திருடுனது யாரு? someone, யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? திருடி இருக்கிறாங்க. அப்படித்தானே? யாரோ ஒருவர் தான் திருடி இருக்கிறாங்க. someone has stolen his purse. அதானே மீனிங். அப்ப அந்த வார்த்தைகளை இடம் மாற்றும் பொழுது, சரிங்களா, பொருள் என்ன செஞ்சிருது? மாறிடுது. நம்மளால வருவான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? ஒரு எஸ்ஏல உள்ள 50 பேராகிராஃப், சரி 50 வேர்ட்ஸ் அப்படின்னா 50 வேர்டையும் படிச்சிருவான் இல்லையா? என்ன செய்வான்? மாத்தி மாத்தி எழுதுவான். அவன் கேட்பான், டீச்சர் 50 வார்த்தை 50ஐயும் நான் படிச்சுட்டேன், கொஞ்சம் இடம் மாத்தி எழுதிட்டேன், இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பான். ஆமாவா இல்லையா? ஆமா, கஷ்டப்பட்டு படிச்சிருவான், சின்ன சின்ன இதை மாத்தி எழுதுவான். அப்ப என்ன ஆயிடுது? இங்க
மீனிங் என்ன செஞ்சிருது? மாறிடுது. அப்ப வரவேண்டிய வார்த்தைகள் இடம் மாறினா கூட என்ன செஞ்சிடும்? மீனிங் மாறிடும் இல்லையா? நான் ஒரு சென்டென்ஸ் நீங்க என்னது ஃபேமஸான சென்டென்ஸ் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஆம் கோயிங் டு செல் all my properties. All my properties along with my wife. என்ன மீனிங்? I am going to sell all my properties along with my wife. அப்படின்னா என்ன பொருள்? நான் எல்லா சொத்தோடையும் சேர்த்து என் ஒய்ஃபையே விற்க போறேன் அப்படின்னு அர்த்தம். ஆமா தானே? பட் இங்க வர வேண்டிய இந்த வித் மை அலாங் வித் மை ஒய்ஃப் எங்க வந்திருக்கணும்? எங்க வந்திருக்கணும்? ஐ ஆம் கோயிங் அலாங் வித் மை ஒய்ஃப் டு செல் ஆல் மை ப்ராப்பர்ட்டிஸ். சரியா? என் மனைவியுடன் சேர்ந்து எனது அனைத்து சொத்துக்களையும் விற்க போகிறேன் அப்படின்றது வேற. புரியுதா? நான் அனைத்து சொத்துக்களையும் எனது மனைவியோட சேர்த்து விற்க போறேன் அப்படின்றது என்னது வேற இல்லையா? என்னங்க அந்த வார்த்தைகளை இடம் மாத்துனா என்ன செஞ்சிருது? பொருள் மாறிடுது இல்லையா? அப்ப வார்த்தை எங்க வரணுமோ அங்க வரணும் இல்லையா? அங்க வராம வேற இடத்துல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிடும்? மீனிங் மாறிடும். இதை நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? ஞாபகத்துல வச்சிருக்கணும். சரிங்களா? எழுதிட்டீங்களா? மேல உள்ளது ஓகே. அடுத்தது பாருங்க, இதுக்கு நாம பார்த்ததுதான். இத வாசிங்க. God is nowhere இல்லையா? கடவுள் எங்கேயுமே இல்ல. ஒரு படம் பார்த்திருப்பீங்க சரிங்களா? அரையன் நம்பர் எனக்கு மறந்துருச்சு, பிரகாஷ்ராஜ் நடிச்ச படம். இதே ஒரு சீன் வச்சிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அதாவது நெகட்டிவா யோசிக்கக்கூடியவங்க God is nowhere, அல்லது வந்து ஒரு ஆத்திகம் சார்ந்து நாத்திகம் சார்ந்து யோசிக்கக்கூடியவங்க நாத்திகம் என்ன சொல்லுவாங்க? God is nowhere, கடவுள் எங்கேயுமே இல்ல அப்படின்றாங்க. இத கொஞ்சம் பாருங்களே. God is now here, கடவுள் இப்ப இங்க இருக்கிறாரு. என்ன நடந்துச்சு? சேர்த்து எழுத வேண்டிய வார்த்தைய பிரிச்சு எழுதினாலோ அல்லது பிரிச்சு எழுத வேண்டிய வார்த்தைய சேர்த்து எழுதினாலோ பொருள் மாறிடுமா? ஓகே. எவ்ரிபடி இஸ் ஹியர், எல்லோரும் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு பொருள் இல்லையா? இத பிரிங்க. எவ்ரிபாடி இஸ் ஹியர். சரியா? என்ன ஆகும்? எல்லா பணமும் இங்கதான் இருக்கு இல்லையா? ஆமா தானே? அப்ப நீங்க இந்த இதெல்லாம் என்னைக்காவது இதை கவனிச்சிருக்கமா? சின்ன சின்ன வார்த்தைகளை பிரிச்சு எழுதுனா இல்ல சேர்த்து எழுதுனா என்ன செஞ்சிடும்? பொருள் என்ன செஞ்சிடும்? மாறிடும். சரிங்களா? அப்ப இது எத்தனாவது ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் பங்க்சுவேஷன் மார்க் முக்கியம், ரெண்டாவது ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் முக்கியம், மூணாவது வார்த்தைகளை சரியான இடத்துல போடணும், அதை இடம் மாத்திட்டா பிரச்சனை ஆயிடும். சரிங்களா? நாலாவது பிரிக்க வேண்டிய வார்த்தைகளை பிரிச்சு எழுதணும், சேர்க்க வேண்டிய வார்த்தைகளை என்ன செய்யணும்? சேர்த்து எழுதணும். சரிங்களா? ஓகே, கொஞ்சம் குயிக்கா எழுதுங்க பாப்போம். I like English. I like the English. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? I like Englishனா எனக்கு இங்கிலீஷ் பிடிக்கும். ஓகே. I like the Englishனா புரியல.
எனக்கு இங்கிலீஷை தான் பிடிக்குமா? சப்ஜெக்ட் பிடிக்குமா? ஓகே, இங்கிலீஷையும் பிடிக்கும். ஓகே, வேற? நமக்கு நியாயமா பார்த்தா எந்த லாங்குவேஜும் பிடிக்கிறது இல்ல, அப்படிதானே? அப்புறம் இங்கிலீஷையும் பிடிக்கும்னா இங்கிலீஷை தவிர வேற உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்கும்? தமிழ் பிடிக்கும். சரி, வெரி குட். சொல்லுங்க பாப்போம். நீங்க தான் சொல்லணும். ஐ லைக் இங்கிலீஷ். வெரி குட். எனக்கு ஆங்கிலம் பிடிக்கும். கரெக்டா சொல்லிட்டீங்க. ஐ லைக் தி இங்கிலீஷ். புரியல? 5 சப்ஜெக்ட் இருக்கும். ஸ்பெசிபிக்கா இருக்கிறதுக்காக இந்த பயன்படுத்துதா நினைக்கிறீங்க. ஓகே, வேற? இந்த யூஸ் பண்ணியே பார்க்கல. சரி, வேற? சொல்லுவாங்க, அதாவது ஆர்டிகிள் வந்து இந்தந்த இடங்கள்ல பயன்படுத்தணும், இந்த இடங்கள்ல பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. ஒருவேளை பயன்படுத்தக்கூடாத இடத்துல பயன்படுத்தினா என்ன ஆகும்னு சொல்லியிருந்தா இவ்வளவு குழப்பம் வந்திருக்காது. புரியுதா? ஐ லைக் இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னா எனக்கு ஆங்கிலம் பிடிக்கும், அதாவது லாங்குவேஜை பிடிக்கும். புரியுதுங்களா? ஐ லைக் தமிழ், எனக்கு தமிழை பிடிக்கும். ஐ லைக் மலையாளம், எனக்கு மலையாளத்தை பிடிக்கும். ஐ லைக் ஹிந்தி, எனக்கு ஹிந்தியை பிடிக்கும். சரிங்களா? அப்ப இது என்னது? மொழியை குறிக்கும். ஒருவேளை நீங்க எப்ப அந்த லாங்குவேஜுக்கு முன்னால ஆர்டிகிள் த பயன்படுத்துறீங்களோ அப்ப அது யாரை மென்ஷன் பண்ணும் அப்படின்னு சொன்னா அந்த மொழியை பேசக்கூடிய மக்களை குறிக்கும். எனக்கு ஆங்கிலேயர்களை பிடிக்கும்னு அர்த்தம். ஐ லைக் தி இங்கிலீஷ்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஆங்கிலேயர்களை பிடிக்கும். ஐ லைக் தி தமிழ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தமிழர்களை பிடிக்கும்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப ஆர்டிகிள் பயன்படுத்தக்கூடாத இடத்துல பயன்படுத்திட்டீங்கனாலும் என்ன செஞ்சிடும்? பொருள் மாறிடும். பயன்படுத்த வேண்டிய இடத்துல விட்டுட்டீங்கனாலும் பொருள் மாறிடும். சரிங்களா? இப்ப இன்னமும் நான் இதை சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன் எப்படி அப்படின்னு சொல்லி. He has a black and white horse. என்ன பொருள்? அவர் ஒரு குதிரை வைத்திருந்தார். அந்த குதிரை கருப்பு வெள்ளை குதிரையா இருந்துச்சு. சரிங்களா? அப்ப அவர் வச்சிருந்த குதிரை என்னது? ஒரே ஒரு கருப்பு வெள்ளை குதிரை இல்லையா? இப்ப நான் என்ன செய்யறேன்? He has a black and இந்த இடத்துல ஒரு ஏ போட்டுறேன்னு வச்சுக்கிறோம். He has a black and a white horse. என்ன மீனிங்? அவர் இப்ப எத்தனை குதிரை வச்சிருக்காரு? 2 குதிரை வச்சிருக்காரா? ஒரு கருப்பு குதிரை, ஒரு வெள்ளை குதிரை. ஒரே ஒரு ஆர்டிகிள் ஒரு குதிரையவே உருவாக்க முடியும்னா சரிங்களா? அப்ப எவ்வளவு பெரிய மீனிங் சேஞ்ச உண்டு பண்ணது. புரியுதுங்களா? அப்ப he has a black and a white horse அப்படின்னு சொன்னா அவரிடம் ஒரு கருப்பு குதிரையும் ஒரு வெள்ளை குதிரையும் இருந்தது. இப்ப தெரியுது ஆர்டிகிள் எவ்வளவு முக்கியம்னு. நம்ம பையன் பேசும்போதும் சரி, எழுதும் போதும் சரி, இந்த த அப்படின்ற ஆர்டிகிளை தேவையில்லாம பல இடத்துல பயன்படுத்தலாம். புரியுதா? பயன்படுத்தினா என்ன ஆகும்னு நம்மளும் சொல்ல மாட்டான். புரியுதா? அவனும் என்ன செய்ய மாட்டான். ரீசன் தெரியாத வரைக்கும் அதை கைவிடுறதா இல்ல. அவன் என்ன செய்வான்? தொடர்ந்து அந்த இதை பயன்படுத்திக்கிட்டே இருப்பான். புரியுதுங்களா? அப்ப he has a black and a white horse அப்படின்றப்ப என்ன செஞ்சிருது? பொருள் மாறிடுது. சரிங்களா? சோ இது அப்ப இது வரைக்கும் எவ்வளவு பார்த்திருக்கிறோம்? பங்க்சுவேஷன் மார்க் 1, கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் 1, பிளேஸ் சேஞ்ச் 1, அதுக்கடுத்து நெருங்கி இருக்கக்கூடிய வார்த்தைகளை பிரிச்சு எழுதினாலோ பிரிச்சு எழுத வேண்டிய வார்த்தைகளை சேர்த்து எழுதினாலோ 1, அடுத்தது ஆர்டிகிள். சரிங்களா? தேவையில்லாத இடங்கள் ஆர்டிகிள் பயன்படுத்தினாலும் தப்பாயிடும். தேவைப்பட நேரங்கள்ல ஆர்டிகிளை பயன்படுத்தாம இருந்தாலும் மீனிங் தப்பாயிடும். சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க. எப்படி வாசிப்பீங்க? மினிட் அப்படி மட்டும்தான் வாசிப்பீங்களா? 2க்கு ஸ்பெல்லிங் என்னது? சேம் ஸ்பெல்லிங். அப்ப நீங்க உச்சரிக்கிறது கூட சரிங்களா எந்த இடத்துல எப்படி உச்சரிக்கிறீங்கன்றதானே. மினிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிமிடம். மைன்யூட் அப்படின்னா நுணுக்கமான நுட்பமான அப்படின்னு பொருள் இல்லையா? அப்ப ஸ்பெல்லிங் மாறல, ஆனால் என்னது உச்சரிப்பை பொறுத்து என்ன செய்யுது? ப்ரொனன்சியேஷனை பொறுத்து மீனிங் மாறுது. அப்படின்ற சூழல்ல நாம எவ்வளவு ஒரு வார்த்தைய சரியா உச்சரிக்கிறோம் அந்த இடத்துல அப்படின்றது முக்கியம் இல்லையா? ஆமா. அப்ப இங்க என்ன எப்படி உச்சரிக்கணும்?
மினிட் அப்படின்னு உச்சரிக்கலாம் அல்லது மைனூட் அப்படின்னு உச்சரிக்கலாம். சரிங்களா? அப்ப மொத்தத்துல ஒரு 5-6 ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஏன் கிராமர் முக்கியம் தெரியுதா? இப்ப தெரியுதா கிராமர் ஏன் முக்கியம் அப்படின்னு தெரியுது. சரிங்களா? ஓகே, இனி நான் என்ன செய்யலாம்? இனிமே தான் நம்ம இந்த முக்கியமான கிராமருக்குள்ள நம்ம போக போறோம். ஓகேவா? சரி, முதல்ல நான் எதுக்கு நடத்த போறேன் அப்படின்னா நவுன் நடத்த போறேன். நவுன்ல அப்படி என்ன இருக்கு? நவுன்னா முதல்ல என்ன? பெயர் சொல். ஓகே, அதாவது நேமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? நவுன். எங்க இருந்து இந்த வார்த்தையை டெரைவ் பண்றாங்க? நவுன் அப்படின்றத, நவுன் அப்படின்ற வார்த்தையை எங்க இருந்து டெரைவ் பண்றாங்க? நேம் இல்லையா? தமிழ்ல நீங்க பாத்தீங்க, தமிழ் கிடையாது, சான்ஸ்கிரிட்ல நாமா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாமகரணம் சூட்டுதல்னு சொல்லுவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? பெயர் சூட்டுதல் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? நீங்க இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நிறைய வார்த்தைகள் எங்க இருந்து எடுத்தது? அப்படியா? நீங்க சொல்லலாமா? அத லத்தீன்ல இருந்து எடுத்திருப்பாங்க, நிறைய கிரீக்ல இருந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஆனா அது பிளெக்சிபிலிட்டி லாங்குவேஜ். ஏன்? எல்லா மொழிகள்லையும் சரிங்களா பிரபலமான சொற்கள் அல்லது அவங்க போன இடத்துல உள்ள சொற்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? எடுத்திருப்பாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா காலா காந்தி அப்படின்றோம். அவன் இங்கிலீஷ்ல என்ன சொல்றான்? கோலா. கோலானா என்ன பொருள்? கருப்புன்னு அர்த்தம். கொக்கோ கோலா பாத்திருக்கீங்களா? என்ன கலர்ல இருக்கு? கோலா இல்லையா? காலா தமிழ்ல காலா காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? காலா அப்படின்னா என்ன பொருள்? கருப்பு அப்படின்னு பொருள். இங்க இருந்து நிறைய சொற்கள் போயிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நேவி எங்க இருந்து போன சொல்? நேவி. வெரி குட். எங்க இருந்து போன சொல்? தமிழ்ல இருந்து போன சொல் இல்லையா? நேவி அப்படின்ற சொல் தமிழ்ல நாங்க நாவாய் அப்படின்னு படிப்பீங்க. நாவாய்னா என்ன பொருள்? கப்பல் அப்படின்னு பொருள். இதுதான் இங்க போய் என்னவா மாறுது? நேவி அப்படின்னு மாறுது இல்லையா? அதே போலதான் கட்டுமரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவன் எப்படி சொல்றான்? கட்டுமரா. எம்ம மட்டும் விட்டுருவான். ஆமாவா இல்லையா? நீங்க கட்டுமரத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றீங்க? இன்னைக்கு வரைக்கும் கட்டுமரம் தான். சரிங்களா? டைடு ட்ரீ அப்படிலாம் சொல்லல. அவன் டிரான்ஸ்லேட் பண்ணலாம் இல்ல, அப்படியே என்ன பண்ணிட்டான்? கட்டுமரம் அப்படின்றத எம்ம மட்டும் உச்சரிக்க முடியல, கட்டுமரா இல்லையா? ஆமா, நீங்க நல்லா கவனிங்களே. நாம தமிழ் அதாவது இங்கிலீஷ் பேசும்போது லேசா உச்சரிப்பு பிறந்துச்சு அப்படின்னா அதை ரொம்ப கேவலமா பார்ப்பாங்க இல்லையா? ஆனா அவங்க இங்க வரும்போது எதெல்லாம் உச்சரிக்க முடியாதோ அவனுக்கு என்ன வந்துச்சோ அதுதான். மதுரைன்னு நம்ம சொல்றோம், அவன் என்ன சொன்னா? மஜ்ரா இல்லையா? தூத்துக்குடின்னு நம்ம சொல்றோம், அவன் என்ன சொன்னா? தூத்துக்கோரின் இல்லையா? ஆமா ஆமா, நீங்க யோசிச்சு பாருங்க. தூத்துக்குடின்னு அவனுக்கு சொல்ல வரல, அவனுக்கு ஏத்தது மாதிரி என்ன பண்றான்? தூத்துக்கோரின். கோயம்புத்தூர் அப்படின்னு நம்ம சொல்றான், அவன் என்ன சொல்றான்? கோயம்புத்தூர். சரியா? சரி, எல்லாமே ஈவன் மதராஸ்ன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தான், அவன் எப்படி சொன்னான்? மெட்ராஸ் அப்படின்றான். சரி, அப்ப அவனுக்கு என்ன வந்துச்சோ அதுக்கு ஏத்தது மாதிரி என்ன பண்ணிட்டான்? மாத்திட்டான். ஆனா நீங்க இங்கிலீஷ்ல அப்படி என்ன செய்ய முடியாது? மாத்த முடியாது இல்லையா? நீங்க மேபி கலர் அப்படின்றது COLOUR CALAR அப்படின்னு போட்டீங்கன்னா தப்பு தான் இல்லையா? இல்ல KALARன்னு போட்டீங்கன்னா தப்பு தான். பட் COLOR சரி. எப்ப? எது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், எது அமெரிக்கன் இங்கிலீஷ்? COLOR அமெரிக்கன் இங்கிலீஷ். வெரி குட். COLOUR பிரிட்டிஷ் இங்கிலீஷ். சரிங்களா? ஆமா, அதாவது எழுத்துல மாறும், சொல்லுல மாறும், ஃப்ரேஸ்ல மாறும். சரிங்களா? இப்படி 3 டைப்பா பிரிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம நவுனுக்கு வருவோம். நவுன் அப்படின்னா என்னது? பெயர் சொல். சரிங்களா? ஏதாவது உன்னோட பேரை மென்ஷன் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா அது என்னது? நவுன். நேமிங் வேர்ட்ஸ் அப்படின்ற சொல்றோம். இங்க நவுன் அப்படின்னு கொடுக்குறாங்க. எத்தனை டைப் இருக்கு நவுன்ல? எத்தனை டைப் இருக்கு? ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அவ்வளவுதானா? இன்னும் நிறைய இருக்கா? 6 இருக்கா? வெரி குட். நமக்கு எங்க குழப்பம்னு இன்னைக்கு தெளிவுபடுத்திடுறேன். சரிங்களா? இன்னும் நிறைய இருக்குன்னு சொன்னவங்கள்ட்ட நான் இன்னும் நிறைய கேட்பேன், எதிர்பார்ப்பேன். இன்னும் என்ன இருக்கு? மெட்டீரியல் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் ஏற்கனவே சொல்லியாச்சு, 5 தான். ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அவ்வளவுதானா? கான்கிரீட் நவுன் எதுவும் படிச்சீங்களா? அப்ப எத்தனை? இப்படித்தான் குழப்புவாங்க. புரியுதா? நமக்கு சிக்கல் என்னன்னா, வாசிக்கிறான், வாசிக்கிறத லேசா உள்வாங்குறான், எதை உள்வாங்குறோமோ அதை அப்படியே கொடுத்துடுறோம். ஓகேவா? மொத்தம் 5 டைப் தான் நவுன். மொத்தம் எத்தனை தான்? 5 தான். என்னன்னது? ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன்,
மெட்டீரியல் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். சரிங்களா? இப்ப கான்கிரீட் அப்படின்றது எது அப்படின்னு சொன்னா, சிலர் இதையே தனியா கொடுத்துடுறான், பிரச்சனையே அங்கேதான் ஆரம்பிக்குது. கான்கிரீட் அப்படின்னு என்ன அர்த்தம்? கான்கிரீட்னா என்ன அர்த்தம்? கண்ணுக்கு புலனாகுபவை, அவ்வளவுதான். அப்படிதானே? நீங்க பார்க்க முடியும் அப்படின்னா அது என்னது? கான்கிரீட். அப்ப என்ன சொல்றான்? ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ், மெட்டீரியல், இந்த 4 எதுக்கு உள்ள வந்துடும்? கான்கிரீட் நவுன். மிச்சபடி கான்கிரீட் நவுன் அப்படின்னு தனியா ஒண்ணு இல்ல. புரியுதுங்களா? நீங்க கான்கிரீட் நவுன் ஒண்ணு சொன்னீங்கன்னா அது எதுக்குள்ள வந்துடும்? மேபி அது ப்ராப்பர் நவுனா இருக்கலாம், அல்லது காமன் நவுனா இருக்கலாம், கலெக்டிவ் நவுனா இருக்கலாம், மெட்டீரியல் நவுனா இருக்கலாம். புரியுதுங்களா? அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்றது என்னது? கண்ணுக்கு புலனாகாதவை, அதாவது பண்பு சொல் அப்படின்னு தமிழ்ல படிக்கிறார் இல்லையா, அதுதான் என்னது இங்க அப்ஸ்ட்ராக்ட் நவுன் கொடுக்குறாங்க. ஓகே, இப்ப ப்ராப்பர் நவுன் அப்படின்னா என்ன? ப்ராப்பர் நவுன்னா என்ன? ப்ராப்பரா? சரி, ஓகே. உங்க நேம் என்னது? எஸ்தர். எஸ்தர் ப்ராப்பர் நவுனா என்னது? ப்ராப்பர் நவுன் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? பர்டிகுலரா ஒரு பிளேஸ குறிக்க. நீங்க பிளேஸ் இல்ல, திங்ஸ். நீங்க திங்ஸா? கிடையாது. ஓகே, புரியல. நேமா? நேம் எல்லாமே நேம் தானே. பர்சன். ஓகே, ஓகே. பர்சன், பிளேஸ், திங்ஸ் குறிக்கலாம். வேற? ஓகே, ஓகே, ஓகே. அதாவது இங்க உள்ள யார் பேரையும் குறிக்காம அவங்க பேரை மட்டும் சொல்றதுனால என்னது? ப்ராப்பர் நவுன். யூ ஆர் அ உமன். உமன் அப்படின்றது கேட்கறதுக்கு மட்டும் பதில். யூ ஆர் அ காமன் நவுன். ஓகே, காமன் நவுனுக்கும் ப்ராப்பர் நவுனுக்கு என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு. ஓகே, இப்ப ரைஸ். ரைஸ் என்ன நவுன்? ட்ரீ என்ன நவுன்? ட்ரீ காமன் நவுன். ரைஸும் காமன் நவுன் தான், ட்ரீயும் காமன் நவுன் தான். அப்ப மெட்டீரியல் நவுன்னா மெட்டீரியல்னா பொருளை குறிக்கும், ரைஸ்னா மெட்டீரியல் நவுன். ஓகே, ஏன் இவ்வளவு குழப்பம்? படிச்சங்க மறந்துருச்சு. கவனிங்க. சி ப்ராப்பர் நான் ஈஸியா புரியுறது மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன். புரியுதுங்களா? உங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குது. உங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு இங்கிலீஷ்ல பேர் என்னது? சைல்டு. எப்ப நீங்க ஒரு நேம் வைக்கிறது வரைக்கும் அந்த குழந்தைக்கு பேர் என்னது? சைல்டு தான், இல்லையா? பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது வரைக்கும் அது என்னதுதான்? சைல்டு தான், இல்லையா? இன்னொரு நாட்டுல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது வரைக்கும் இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் என்னதான்? சைல்டு தான். இப்ப இந்த சைல்டு அப்படின்ற நேம் அது என்னவா இருக்கு? காமனா இருக்கு. எப்ப? இந்த குழந்தை இன்னாருக்கு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஆகுறது வரைக்கும். சரிங்களா? இது என்னோட குழந்தை அப்படின்னு நீங்க உரிமை கொண்டாடுறது வரைக்கும். ஏன் நீங்க பேர் வச்சீங்க? நீங்க ஏன் பேர் வைக்கிறீங்க அந்த குழந்தைக்கு? சைல்டு சைல்டுன்னு கூப்பிட்டு போயிடும் நானே. உங்க வீட்டுல பிறந்த குழந்தையும் குழந்தை, பக்கத்து வீட்டுல பிறந்த குழந்தைக்கும் குழந்தை. தமிழ்ல நிறைய குழந்தையே பேர் வைப்பாங்க. ஆமா, ஆமா, எல்லாமே குழந்தைதான், இல்லையா? அப்ப என்ன ஆயிடும்னா எல்லாமே என்னவாயிடுது? காமன் ஆயிடுது. அந்த நேம் வந்து என்னது? அந்த மொழியில காமன். சரிங்களா? அப்ப என்ன செய்யறாங்க? இது காமனா இருக்கக்கூடாது, இது குறிப்பிட்ட நபர்களுக்கு உரிமையானது, சொந்தமானது, அல்லது குறிப்பிட்ட ஊருக்கு சொந்தமானது, குறிப்பிட்ட நாட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காக தான் என்ன பண்றாங்க? அதுக்கு ஒரு நேம் வைக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த உங்க வீட்டுல உள்ள குழந்தைக்கு சைல்டுன்னு பேர் வச்சது யாரு? யாருமே தெரியாது. யாராவது வச்சீங்க? நீங்க வச்சீங்களா? இல்ல இன்னார் தான் சைல்டுன்ற பேரை காயின் பண்ணாங்க தெரியுமா? தெரியாது. நீங்க காமன் நவுன் இன்னார் தான் காயின் பண்ணாங்கன்னு தெரியாது. புரியுதுங்களா? ஆனா நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? அத இவங்களோட ப்ராப்பர்ட்டி அல்லது இவங்களோட சொத்து, இவங்களுக்கு உரிமை அப்படின்றதுக்காக நீங்களா ஒரு புதுசா ஒரு நேம் கொடுத்தீங்களா? அந்த நேம் தான் என்னவாகும்? ப்ராப்பர் நவுனா மாறும். அது நேஷனா இருக்கலாம், பிளேஸா இருக்கலாம், பர்சனா இருக்கலாம், ப்ராப்பர்ட்டியா கூட இருக்கலாம். புரியுதுங்களா? அப்ப அது என்னவாயிடும்? ப்ராப்பர் நவுனா மாறிக்கிறோம். புரியுதுங்களா? இப்ப இந்தியா என்ன நவுன்? டெல்லி என்ன நவுன்? பிளேஸ் என்ன நவுன்? ஏன்? நீங்க எல்லா ப்ராப்பர் நவுனுக்குமே அது எந்த குரூப்ல வருது அப்படின்னு கேட்டு பாத்தீங்கன்னா என்ன வரும்? அது ஒரு காமன் நவுன்ல வந்து நிற்கும். இப்ப இந்தியா நேஷன். நேஷன் அப்படின்றது காமன் நவுன். பட் அந்த நேஷனுக்கு ஒரு நேம் நீங்க கொடுக்குறீங்க, இல்லையா?
இப்ப இந்தியான்ற இந்த பேரை அமெரிக்கா இல்லப்பா நாங்களும் இந்தியான்னு பேர் வச்சுக்கிறோம், பாகிஸ்தான் நாங்களும் இந்தியான்னு பேர் வச்சுக்கிறோம்னா நீங்க விடுவீங்களா? என்ன செய்வீங்க? சண்டை போடுவீங்க. சரி, அப்ப என்ன அர்த்தம்னா இது இவர்களுக்கு மட்டுமே உரியது. அதுதான் என்னது ப்ராப்பர் நவுன் இல்லையா? அப்ப எல்லா ப்ராப்பர் நவுனையுமே நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு காமன் நவுனுக்குள்ள விழும். எப்படி? இந்தியா அப்படின்ற ப்ராப்பர் நவுன் நேஷன் அப்படின்ற காமன் நவுனுக்குள்ள வரும் இல்லையா? ஆமா. இப்ப உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, பட் உமன் அப்படின்ற காமன் நவுனுக்குள்ள வந்துருவீங்க, அல்லது பர்சன் அப்படின்ற காமன் நவுனுக்குள்ள வந்துருவீங்க இல்லையா? ஆமா. இப்ப டாக் என்னது? டாக் என்ன நவுன்? டாக் ப்ராப்பர் நவுனா? உங்க வீட்டு நாய் நாய் தான், பக்கத்து வீட்டு நாய் நாய் தான். நீங்க பேர் வச்சிட்டீங்கன்னா என்னவாயிடும்? நாய்க்கு என்ன வைப்பான்? டைகர்னு பேர் வைப்பான். இப்ப இந்த டைகர் என்னவாயிடும்? ப்ராப்பர் நவுன். நல்லா கவனிங்க, உங்க வீட்டுல இருக்கிற நாய் டாக், ஆனா அதுக்கு என்ன பேர் வைக்கிறீங்க? டைகர். இப்ப உங்க வீட்டுல இருக்கிற டைகர் இருக்குல்ல, டைகர் என்ற நாய், இந்த டைகர் என்னது? ப்ராப்பர் நவுன். புரியுதா உங்களுக்கு எப்படி மாத்துவான்ட்டு? புரியுதா இல்லையா? ஆமா. இந்த டாக் என்னது? நாய். ஒருவேளை நீங்க ஒரு டைகரை ஒரு ஜூக்கு புடிச்சிட்டு வர்றீங்க, அந்த டைகருக்கு நீங்க டாக்னு பேர் வைக்கிறீங்க, இந்த டாக் இப்ப என்ன நவுன்? இந்த டாக் என்னது? ப்ராப்பர் நவுன். இந்த டைகர் என்னது? ப்ராப்பர் நவுன். ஆனா காட்டுக்குள்ள இருக்கிற டைகர் என்னது? காமன் நவுன். இந்த வீட்டுல வளர்க்கிற இந்த டாக் என்னது? காமன் நவுன். புரிஞ்சா? என்ன புரியுது? ப்ராப்பர் நவுனை காமன் நவுனா மாத்த முடியும், காமன் நவுனை ப்ராப்பர் நவுனா என்ன செய்ய முடியும்? மாத்த முடியும். புரியுதுங்களா? இப்ப அவன் என்ன கண்டிஷன் சொல்றான்? ப்ராப்பர் நவுனை நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அது எங்க எழுதுனாலும் எப்படிதான் இருக்கணும்? எங்க எழுதுனாலும் என்ன எப்படிதான் இருக்கணும்? எப்படி இருக்கணும்? கேபிட்டல் லெட்டர்ல தான் ஆரம்பிக்கும். சரியா? ஒருவேளை ஐ ஹாவ் அ டாக், I have a dog. Its name is tiger அப்படின்னு எழுதுனா சரியா தப்பா? புரியல. இட்ஸ் நேம் எந்த இடத்துல தவறு? இஸ் வராது. இட்ஸ் நேம் டைகர். சரி, வேற? இப்ப இந்த டைகர் என்னது ஆக்சுவலா? ப்ராப்பர் நவுன். ஏன்னா அது உண்மையிலேயே காட்டுல வாடுற டைகரை குறிக்கல, அது என் வீட்டு நாய் தான். சரிங்களா? அந்த நாய்க்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன், அப்ப அது என்னது? ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் எப்போதுமே எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன்? அது சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட்ல வந்தாலும் சரி, மிடில்ல வந்தாலும் சரி, லாஸ்ட்ல வந்தாலும் சரி, எப்படி இருக்கணும்? கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். பட் நான் என்ன எழுதிருக்கிறேன்? ஸ்மால் லெட்டர்ல எழுதிருக்கிறேன். அப்ப இது என்னது? தவறு. சரிங்களா? புரிஞ்சா இல்லையா? அப்ப இதுதான் வித்தியாசம். நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் தெரியுமா? விலங்குகளோட பெயர்கள் எல்லாம் என்னது? காமன் நவுன். இப்ப டைகர் எப்படி ப்ராப்பர் நவுன் ஆச்சு? டாக் எப்படி ப்ராப்பர் நவுன் ஆச்சு? ஆமாவா இல்லையா? அப்ப நம்ம சொல்லி கொடுத்தது தப்பு தானே? நேம் ஆஃப் அனிமல்ஸ் எதுல கொடுத்துருப்பாங்க? காமன் நவுன் அப்படின்ட்டு. நேம் ஆஃப் அனிமல்ஸ் காமன் நவுன் தான். ஆனா அந்த அனிமலுக்கு நீங்க ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு நேம் வச்சுட்டீங்கன்னா அந்த நேம் என்னவா மாறிக்கிறோம்? ப்ராப்பர் நவுனா மாறிக்கிறோம். சரிங்களா? அப்ப இதே போலதான் ப்ராப்பர் நவுனையும் காமன் நவுனையும் நம்ம என்ன செஞ்சிட முடியும்? ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்பர் 1 என்னன்னா, ப்ராப்பர் நவுன் எங்க இருந்தாலும் அது என்னவா ஆரம்பிச்சிருக்கும்? கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். சரிங்களா? காமன் நவுன் அப்படி கிடையாது. காமன் நவுன் சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட்ல வந்தா மட்டும்தான் கேபிட்டல் லெட்டர். நீங்க மிடில்லையோ அல்லது வேற எங்க வந்தாலும் அது எப்படித்தான் இருக்கும்? ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கும். இது ஒரு ஐடென்டிபிகேஷன், நம்ம வந்து ஈஸியா அடையாளம் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? 1. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு காமன் நவுனை ப்ராப்பர் நவுனாவோ அல்லது ப்ராப்பர் நவுனை காமன் நவுனாவோ மாத்த முடியும். இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்க வந்துட்டு ராமானுஜன் அப்படின்றது என்ன பேரு? ஆக்சுவலா ராமானுஜன் அப்படின்றது என்ன நவுன்? ராமானுஜன் அப்படின்றது ப்ராப்பர் நவுன். இந்த கிளாஸ்ல சரிங்களா, மேத்ஸ்ல அதி புத்திசாலி ஒருத்தர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிறோமே, மேத்ஸ்ல அதி புத்திசாலி ஒருத்தர் இருக்கிறீங்க. அப்ப நீங்க ராமானுஜரோட கம்பேர் பண்ணி அவரை என்ன செய்யணும்? மென்ஷன் பண்ணணும். அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி சொல்லலாம்? அவரை எப்படி சொல்லலாம்? யூ ஆர் த
ராமானுஜன் ஆஃப் திஸ் கிளாஸ். யூ ஆர் த ராமானுஜன் ஆஃப் திஸ் கிளாஸ். இப்ப கவனிங்க, ரெண்டாவது ரூல், ப்ராப்பர் நவுனுக்கு முன்னால ஆர்டிகிள் வரவே கூடாது. இது விதி இல்லையா? ப்ராப்பர் நவுனுக்கு முன்னால ஆர்டிகிள், எந்த ஆர்டிகிளும் வரக்கூடாது. இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி தான் சொல்லுவீங்க. தி இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி அண்ட் இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி அப்படின்னா சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க? இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி இல்லையா? சென்னை இஸ் அவர் நேட்டிவ் இப்படிதான் சொல்லுவோமே தவிர, என்னைக்காவது ஒரு நாள் இந்த பெயர்களுக்கு முன்னால ஆர்டிகிள் பயன்படுத்தி பார்த்திருக்கிறீங்களா? இல்ல. ஏன்? விதி என்னது? ப்ராப்பர் நவுனுக்கு முன்னால ஆர்டிகிள், எந்த ஆர்டிகிளும் பயன்படுத்த கூடாது. இது விதி. ஒருவேளை பயன்படுத்தினா என்ன ஆகும்? இப்ப நான் சொன்னேன்ல, ராமானுஜன் ப்ராப்பர் நவுன், அதுல யாருக்கும் சந்தேகம் கிடையாது. பட் நான் சொல்லும் போது என்ன சொல்றேன்? யூ ஆர் த ராமானுஜன் ஆஃப் திஸ் கிளாஸ் இல்லையா? நீங்கள் தான் இந்த வகுப்பின் ராமானுஜன் சொல்றேன் இல்லையா? இப்ப ராமானுஜன் அப்படின்ற அந்த ப்ராப்பர் நவுனுக்கு முன்னால நான் என்ன பயன்படுத்திருக்கிறேன்? த அப்படின்ற ஆர்டிகிள் பயன்படுத்திருக்கிறேன். சென்டென்ஸ் வந்து கிராமட்டிக்கலி அப்சல்யூட்லி ரைட். புரியுதுங்களா? பட் என்னன்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ப்ராப்பர் நவுனுக்கு முன்னால ஆர்டிகிள் பயன்படுத்த கூடாது அப்படின்னு. ஆனா இப்ப பயன்படுத்தி இருக்கிறேனே, ஆனாலும் சென்டென்ஸ் சரின்னு சொல்றேனே. ஏன்? இப்ப அது என்னவா மாறிடும்? இந்த ராமானுஜன் காமன் நவுனா மாறிடுவார். தி ராமானுஜன் அப்படின்றது. ஏன்னா இந்த வகுப்புல ராமானுஜனுக்கு என்னது ஒப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு ஆள் இருந்தாருன்னா, இன்னும் 10 வகுப்பு இருக்கும். ஒவ்வொரு வகுப்புலையும் இதே போல ஒரு ராமானுஜன் என்ன பண்ணிருப்பாரு? உட்கார்ந்து இருப்பார். விச் மீன்ஸ் என்னன்னா, இது ஒரிஜினல் ராமானுஜன் கிடையாது. புரியுதுங்களா? அதை பொதுமைப்படுத்துறது யாரு? ப்ராப்பர் நவுனா இருக்கிற அந்த ராமானுஜனை பொதுமைப்படுத்தி ஒவ்வொரு வகுப்புலையும் ஒரு ராமானுஜனை ஒப்பீடு செய்வது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அப்ப எப்பெல்லாம் நீங்க ப்ராப்பர் நவுனுக்கு முன்னால த அப்படின்ற ஆர்டிகிள் பயன்படுத்துறீங்களோ, அப்ப அது என்னவா மாறிக்கிறோம்? காமன் நவுனா மாறிக்கிறோம். அப்பவும் கூட காமன் நவுனா மாறிடுச்சுன்றதுக்காக நீங்க ராமானுஜன் அப்படின்ற பேர்ல உள்ள ஆற ஸ்மால் லெட்டர்ல எழுதக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? எழுத கூடாது. அப்ப புரிஞ்சா எவ்வளவு குழப்பம் இருக்குன்ட்டு. இப்ப ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? யூ ஆர் த ராமானுஜன் ஆஃப் திஸ் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு த ராமானுஜன் அண்டர்லைன் பண்ணி, என்னது இது என்ன வகையான நவுன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது என்ன நவுன்? காமன் நவுன். ராமானுஜன் தானே, இது ஒரு பர்சனோட நேம் தானே, அப்ப நிச்சயமா அது ப்ராப்பர் நவுனா இருக்கும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது தவறு. புரியுதா உங்களுக்கு? சி, ப்ராப்பர் நவுன் தான், காமன் நவுன் தான். ஆனா ஒரு காமன் நவுனை ப்ராப்பர் நவுனா மாத்த முடியுமா முடியாதா? முடியாதா? முடியும். எப்படி? காட்டுல இருக்கிற டைகருக்கு நீங்க டாக் நேம் கொடுக்கும் போது இந்த டாக் யதார்த்தமா என்னதுதான்? காமன் நவுன் தான். ஆனா இந்த டாக் காட்டுல இருக்கிற ஒரே ஒரு டைகரை நீங்க குறிக்கிறதுக்கு ஒரு பேரை வச்சுட்டீங்கன்னா அது என்ன நவுன்? ப்ராப்பர் நவுன். புரியுதா உங்களுக்கு? ஆமா. அதே போல ராமானுஜன்றது ப்ராப்பர் நவுன் தான். ஆனா ப்ராப்பர் நவுனா இருக்கிற அந்த நவுனுக்கு முன்னால நீங்க ஆர்டிகிள் த பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணிட்டீங்கன்னா இந்த த ராமானுஜன் என்ன ஆயிடுறாரு? காமன் நவுனா மாறிடுறார். புரியுதா உங்களுக்கு? அப்ப ப்ராப்பர் நவுன் அடையாளம்ன்றதுக்கு ஒண்ணு, எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கும்? கேபிட்டல் லெட்டரா இருக்கும். பட் அதுக்கு முன்னால எந்த ஆர்டிகிளும் வரக்கூடாது. இது ரெண்டாவது அடையாளம். ஒண்ணு எப்படி கேபிட்டல் லெட்டரா இருக்கணும்ன்றது முதல் அடையாளமோ, அதே போல ரெண்டாவது அடையாளம் நீங்க எதையும் கீண்டி அப்சர்வ் பண்ணணும். ஆர்டிகிள் வந்திருக்கா? ஏன்னா ராமானுஜன் நீங்க சொன்னது போல கேபிட்டல் லெட்டர்ல இருப்பாரு. ஆனா அதுக்கு முன்னால ஆர்டிகிள் வந்துருந்துச்சுன்னா அது என்ன ஆயிரும்? காமன் நவுனா மாறிடும். புரியுதுங்களா? அதே போல காமன் நவுன் அப்படின்றது நம்ம விலங்குகளோட நேம், பறவைகளோட நேம் இப்படி படிச்சிருக்கோம். ஆனா அது இடையில வருது. இடையில வரும்போது கேபிட்டல் லெட்டர்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அது என்னவா இருக்கணும்? ப்ராப்பர் நவுனா இருக்கணும் இல்லையா? நான் சொன்னேன் மை டாக் நேம் இஸ் டைகர். இங்க மை டாக் நேம் இஸ் டைகர்ல டாக் என்னது? காமன் நவுன். டைகர் ப்ராப்பர் நவுன். சரியா? எல்லா டைகரும் என்னவாக தேவையில்லை? காமன் நவுன் ஆகணும் தேவையில்லை. அந்த டைகரை குறிச்சா மட்டும்தான் காமன் நவுன். அந்த டைகர் என் வீட்டு நாயா இருந்துச்சுன்னா ப்ராப்பர் நவுன். என் வீட்டு நாய் அந்த டைகரா இருந்துச்சுன்னா, என் வீட்டு நாய் அந்த டைகரா இருந்துச்சுன்னா ப்ராப்பர் நவுன் தானே. புரியுதா? நவுன் எந்த கிளாஸ்ல படிக்கிறோம்? 6th படிக்கிறோமா? சரி, இப்ப புரிஞ்சா? அப்ப காமனா இருக்கிற ஒண்ணு ப்ராப்பர் நவுனா மாறுது. அதே நேரத்துல ப்ராப்பர் நவுனா இருக்கிற ஒண்ணு என்னவா மாத்த முடியும்? காமனாவும் மாத்த முடியும். இதுல ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேம் சொல்லுங்க, மத்தவங்க அதை கண்டுபிடிக்கணும். ஒரு நேம் சொல்லுங்க, ஏதாவது ஒரு நேம், விலங்கோட நேம், பறவையோட நேம், நேஷனோட நேம், பிளேஸோட நேம், ட்ரீயோட நேம். பீகாக் என்ன நவுன்?
ப்ராப்பர் நவுன். சரிங்களா? நீங்க புரியல, ட்ரீ சொல்றீங்களா இல்ல ஸ்பெசிபிக்கா சொல்றீங்க? ப்ராப்பர் புரியுதுங்களா? நீங்க ட்ரீ என்னது காமன் நவுன், ஆனா அது ஸ்பெசிபிக்கா ஒரு நேம சொல்லிடுறீங்க, அப்ப அது என்னது ப்ராப்பர் நவுனா மாறிக்கிறோம். புரியுதுங்களா? அதே நேரத்துல என்ன ஒரு சிக்கல் இருக்கீங்க, நீங்க சொன்ன எல்லா இப்ப நிறைய மரங்கள் இருக்கு, புரியுதுங்களா? அதை ரொம்ப அப்சர்வ் பண்ணணும். அதை ஸ்மால் லெட்டர்ல கொடுக்குறானா கேபிட்டல் லெட்டர்ல கொடுக்கணும். ஸ்மால் லெட்டர்ல கொடுத்திருந்தா அப்பவும் அது என்னதுதான் காமன் நவுன் தான் இல்லையா? அப்பவும் அது என்னதுதான் காமன் நவுன் தான். பால்மேரா ட்ரீ எல்லா பனைமரத்துக்கும் பனைமரம் தான் இல்லையா? இல்ல இந்த பனைமரத்துக்கு வேற பேரு. இப்ப நீங்க யோசிக்கணும், என் வீட்டு நாய் டாக் என்ன சொன்னேன்? காமன் நவுன் சொன்னேன். டாக் காமன் நவுன் சொன்னேன். புரியுதுங்களா? எல்லா வீட்லயும் டாக் டாக் தானே. புரியுதுங்களா? ஆமா தானே? நீங்க அனிமல் அப்படின்றது ப்ராப்பர் நவுனா காமன் நவுனா? அனிமல் காமன் நவுன். அனிமலுக்கு உள்ள வர டாக் என்ன நவுன்? அதுக்கும் காமன் நவுன் தான். புரியுதுங்களா? அப்ப நீங்க சொன்ன ட்ரீ, டாமரின் ட்ரீ என்ன ட்ரீ, என்ன நவுன்? அது காமன் நவுன் தான். பீகா காமன் நவுன் தானே சொன்னோம். யார் சொன்னீங்க? இல்ல இல்ல, பீகாக் என்ன நவுன்? காமன் நவுன். சரிங்களா? அதனாலதான் சொல்றேன். சொல்லுங்க. இப்ப குழப்பம் வருது, சொல்லுங்க. எதுதான்? அதத்தான் சொல்றேன். நீங்க ஒரு பொருள் நல்லா கவனிங்க. இப்ப இந்தியான்னு இருக்கு, இந்தியா ஒரே இந்தியா தான். புரியுதா? நீங்க நேம் தொடக்கத்துல மனிதர்களுக்கு பேர் வச்சதே என்ன காரணம்? வேறு யாரும் இந்த பேரை வச்சிடக்கூடாது அப்படின்றதுக்கு தான். நம்ம அதனால ஆனா என்ன செய்யறோம், ஒரே பேரை நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்பவும் கூட என்ன செய்யறோம், இந்த ஆள் இல்லைன்னு வேறுபடுத்துறோம். புரியுதுங்களா? அதுதான் ப்ராப்பர். நீங்க ப்ராப்பர்னு ஒண்ணு மென்ஷன் பண்றீங்கன்னா அதுக்கு இணையா வேற ஒண்ணு இல்ல. நீங்க ரெண்டு குழந்தை இருக்கலாம் தமிழ்ல, ஆனா இந்த குழந்தை வேறு, அந்த குழந்தை வேறு. ஆமா தானே? ரெண்டும் ஒரே குழந்தை கிடையாது. புரியுதுங்களா? அந்த பேரு வெவ்வேறு ஆட்களை குறிப்பதற்காக பயன்படுத்தினது. ஆனா இங்கிலீஷ்ல வர்ற அந்த சைல்டு அப்படின்ற நேம் நீங்க எப்படி பண்றீங்க? வேறுபடுத்தி கொடுக்கறதுக்காக சொல்றீங்களா? இல்ல. புரியுதா? நான் சொல்றேன், இப்ப சொல்றேங்க. நேம் ஆஃப் அனிமல்ஸ் அது எந்த இதா இருந்தாலும் காமன் நவுன் தான். புரியுதுங்களா? அந்த சொல்றேன் புரியுங்க, காமன் நவுன் தான். நீங்க தப்பா சொல்லி இருக்கிறீங்கன்னு சொல்றேன். புரியுதுங்களா? ஆமா, ட்ரீ காமன் நவுன் அப்படி சொல்றீங்க. பட் எல்லா மரத்துக்கும் அதே பேர் தான். புரியுதா உங்களுக்கு? புளிய மரம் 1,00,000 புளிய மரம் இருந்தாலும் புளிய மரம் தான். இந்த மரம் வேற அந்த மரம் வேற நீங்க என்ன செய்யல, வேறுபடுத்தல. நீங்க இப்ப டைகர் சொன்னீங்கல்ல, அப்ப ஏன் யாருக்கு இந்த சந்தேகம் வரல? எல்லா டைகரும் டைகர் தானே, அனிமல்ல இருந்து தானே டைகர் வருது. ஆமா தானே? சொல்றேன். நீங்க டாக் அப்படின்றதுக்கு நீங்க வேற ஒரு பேர் வைக்கும் போது, புரியுதுங்களா, அந்த டைகர் இந்த டாக் மட்டும்தான் குறிக்கும். ஆமா தானே? ஆமா. அப்பதான் நீங்க என்ன சொல்றீங்க, அந்த டைகர் ப்ராப்பர் நவுன்னு சொல்றீங்க. மிச்சபடி உலகத்துல இருக்கிற எல்லா டாக்கும் காமன் தான், உலகத்துல இருக்கிற எல்லா டைகரும் காமன் தான். புரிஞ்சா உங்களுக்கு? ஆமாவா இல்லையா? சொல்றேன். பீகாக் காமன் நவுன். இப்ப நீங்க பீகாக் அப்படின்றத உங்க வீட்டு கோழிக்கு பேர் வச்சீங்கன்னா அந்த கோழிக்கு வைக்கிற பீகாக் என்னது ப்ராப்பர் நவுன். புரிஞ்சா உங்களுக்கு? ஒரு தெளிவு? சொல்லுங்க. ஆமா, அதத்தான் சொல்றேன். ஆனாலும் கூட எல்லா புளிய மரத்துக்கும் புளிய மரம் தான் பேரு. இப்ப அந்த புளிய மரத்துக்கு சொல்றேன், அந்த புளிய மரத்துக்கு உங்க வீட்டுல ஒருத்தர் பிடிச்ச பேரை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கிடுவோம், நீங்க வைக்கிற பேர் தான் என்னவா மாறும், ப்ராப்பர் நவுனா மாறும். நம்பர் 1. சரிங்களா? அதை மீறி சென்டென்ஸ்ல அவங்களே ஸ்பெசிபிக் பண்ணி கேபிட்டல் லெட்டர்ல இடையில கொடுக்குறாங்கன்னா அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ப்ராப்பர் நவுனா மாத்திக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இவ்வளவுதான். மிச்சபடி காமனா எல்லா அனிமலும், எல்லா பறவைகளும், எல்லா மரஞ்செடி கொடியும் என்னதுதான் காமன் நவுன் தான். புரிஞ்சா? ஆமா. ஒருவேளை காமன் நவுனா இருக்கிறதுக்கு நீங்க ஒரு பேர் வச்சீங்க, புரியுதா? பேர் நம்மளை தவிர யாரும் வைக்க மாட்டாங்க. ஆமா தானே? ஆமா, காமன். புரியுது? ஆமா ஆமா, சொல்றேன். காமன் நவுனுக்குள்ளேயே காமன் நவுனா தான் வரும். ஆமா, துளசி. ஆமா, எல்லாமே காமன் நவுன் தான். எல்லாமே காமன் நவுன் தான்.
சரிங்களா? ஆமா, இந்த துளசிக்கு வேற ஒரு பேர் வச்சீங்கன்னா தான் அது என்னவா மாறும்? அது என்னவா மாறும்? ப்ராப்பர் நவுனா மாறும். சரிங்களா? ஆமா, கண்டிப்பா ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கும். சரியா? இப்ப புரிஞ்சதா உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல, டெஸ்ட் எழுதும் போது இன்னும் நல்லா தெரியும். சரிங்களா? அதுல நிறைய பழக்கி வச்சிருப்பேன். சரியா? அட்லீஸ்ட் ப்ராப்பருக்கும் காமனுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியுதா? அதை மீறி தொடக்கத்துல ஒண்ணு சொன்னேன், இந்த பேர் யார் வச்சிருப்பான்னு யோசிங்க. புரியுதா? இப்ப இந்தியான்னு ஒரு நேம் இருக்குன்னா யாரோ வச்ச நேம் கிடையாது. புரியுதுங்களா? பிரிட்டிஷ் உள்ள வர்றாங்க, அவங்கதான் என்ன பண்றாங்க, வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா சேர சோழர் பாண்டியர்னு இங்க கிடக்குது. அதுக்கடுத்து திருப்பி பாத்தீங்கன்னா என்னது, பாளையம் அப்படின்ட்டு தனியா ஒரு கவர்மெண்ட் நடத்துறாங்க. இப்படி அங்க பாத்தீங்கன்னா நவாப் தனியா நடத்துறாங்க. இந்தியான்னு ஒரு நாடு கிடையாது. ஆமாதானே? ஒருங்கிணைக்கப்பட்ட பிறகுதான் என்னது, ஒரு நபர் நேம் கொடுக்குறாங்க இல்லையா, இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆள் நமக்கு தெரியுது. புளிய மரம்னு பேர் வச்சது யாரு? புலின்னு பேர் வச்சது யாரு? உங்க வீட்டு நாய்க்கு புலின்னு பேர் வச்சது யாராவது ஒரு ஆளாத்தான் இருக்கான். அந்த ஆள் உங்களுக்கு தெரியும்ல? ஆமாதானே? இப்ப புரியுதா? அட்லீஸ்ட் 3 கேள்வி கேளுங்க. ஒண்ணு, அது ஸ்மால் லெட்டர்ல ஆரம்பிக்குதா கேபிட்டல் லெட்டர்ல ஆரம்பிக்குதா? 2, அதுக்கு முன்னாடி ஆர்டிகிள் த இருக்கா இல்லையா? சரிங்களா? 3, இந்த பேரை யார் வச்சது? மேபி வரலாற்று ஓரளவு நம்மளால கெஸ் பண்ண முடியும். ஒரு நாட்டோட பேர் யாராவது வச்சிருப்பாங்க, ஒரு ஊரோட பேர் யாராவது வச்சிருப்பாங்க இல்லையா? எல்லாரும் சேர்ந்து அப்படி என்னது பொதுவா வச்சிட முடியாது. ஆனா நீங்க பார்க்கக்கூடிய விலங்கு, பறவை, மரம் இதெல்லாம் யாராவது வச்சிருப்பாங்களா? வச்சிருப்பாங்களா? இல்ல. அதுதான் காமன் நவுன். அதுதான் என்னது, காமன் நவுன். புரியுதா உங்களுக்கு? ஆமா, அது பெரும்பாலும் எதுக்கு போயிடும், ப்ராப்பர் நவுனுக்கு போயிடும். நான் சொல்றல, உங்க வீட்டு நாய்க்கு உங்க நாயின்னு பேர் வைக்க யாரும் தேவையில்லை. ஆமா தானே? ஏன் எல்லாரும் அந்த நாய் தான் கூப்பிடுவாங்க. புரியுதா? நீங்க மட்டும்தான் அதை புலின்னு கூப்பிடுவீங்க. புரியுதா? உங்க வீட்டு புலி யாரையாவது கடிச்சிருச்சுன்னா உங்க வீட்டுல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க? எங்க நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? உங்க புலி கடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க பாப்பா. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது நாய் இல்லைங்க புலின்னு. ஓரளவு பக்கத்து விட்டாலும் உங்க வீட்டு நாய் கடிக்குமா? சொல்லுங்க பாப்பா. சரியா? ஓரளவு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? எப்படி ப்ராப்பர் நவுன் ஐடென்டிஃபை பண்றது, எப்படி காமன் நவுன் ஐடென்டிஃபை பண்றதுன்ட்டு. சரி, இப்ப அடுத்து வருவோம். கலெக்டிவ் நவுன்னா புரியல. எழுதுறதுக்கு என்னது? நான் சொல்றத நீங்க ஹிண்டா எடுத்துக்கணும், அவ்வளவுதான். சரியா? ஓகே. அடுத்தது கலெக்டிவ் நவுன்னா என்னது? பஞ்ச் ஆஃப் ரோசஸ், பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். அதாவது என்னன்னா, கவனிங்க, ப்ராப்பர் நவுனோ காமன் நவுனோ அது பிரச்சனை இல்லை. புரியுதா? அது கேதர் ஆன பிறகு அந்த நேமோட ப்ளூரல் ஃபார்ம் இல்லாம, புரியுதுங்களா, புதுசா என்ன கொடுப்போம்னா அதுக்கு ஒரு நேம் கொடுப்போம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்க ஷீப் இருக்கு, சரிங்களா? ஷீப்போட ப்ளூரல் ஃபார்ம் என்னது? ஷீப். ஷீப்னா என்னது? செம்மறியாடு இல்லையா? அதோட ப்ளூரல் ஃபார்ம் என்னது? ஷீப் தான். ஃபிஷ்ஷோட ப்ளூரல் ஃபார்ம் என்னது? ஃபிஷ் தான். ஒருவேளை ஃபிஷஸ்னா தப்பா? ஃபிஷ்ஷோட ப்ளூரல் ஃபார்ம் ஃபிஷ் தான். வெரி குட். ஃபிஷ்ஷோட ப்ளூரல் ஃபார்ம் ஃபிஷ் தான், எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா ஃபிஷஸ் அப்படின்னு போட்டோம்னா தப்பா? அது எந்த இடத்துல என்ன மீனிங்ல வருதுன்ற முக்கியம். புரியுதா? இப்ப நீங்க சமைக்கிறதுக்கு மீன் வாங்குறீங்க, அப்ப ஃபிஷ்ஷோட ப்ளூரல் ஃபார்ம் எப்படி தான் வரும்? ஃபிஷ் தான் வரும். ஏன் சார், நீங்க இந்த அதுல ஒரு மீன் போடுங்க, இதுல ஒரு மீன் போடுங்க, ஒரு 10 மீன் 10 வகையா சமைச்சு பார்ப்போமேன்னு நீங்க வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. அப்ப அங்க ப்ளூரல் ஃபார்ம் என்னது? ஃபிஷ் தான். அதாவது விச் மீன்ஸ் சேம் டைப் இல்லையா? நீங்க ஒரே வகையான மீன் 1 கிலோ மீன் வாங்கினாலும் சரி, 1000 கிலோ மீன் வாங்கினாலும் சரி, அது ஃபிஷ் தான். புரியுதுங்களா? ஒரு மீன் வாங்கினாலும் சரி, 100 மீன் வாங்கினாலும் அது ஃபிஷ் தான். புரியுதா? பட் நீங்க இப்ப மீன் தொட்டியில வளர்க்கறதுக்கு மீன் வாங்குறீங்க, ஒரே மாதிரி வாங்குவீங்க? என்ன செய்வீங்க? வெரைட்டிஸ் வாங்குவீங்கல்ல, நிறைய வெரைட்டி வாங்குவீங்க. அப்ப அது என்னவாகும்? வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ். அப்ப அதோட ப்ளூரல் ஃபார்ம் என்னவாயிடும்? ஃபிஷஸா மாறிக்கிறோம். சரிங்களா? அப்ப இங்க வருவோம். இங்க ப்ராப்பர் நவுனோ காமன் நவுனோ, புரியுதுங்களா, அது கேதர் ஆன பிறகு, ஒரு டீம் ஆன பிறகு அதோட ப்ளூரல் ஃபார்ம் சொல்லாம வேற ஒரு நேம் கொடுப்போம். இப்ப ஷீப் எல்லாம் 100 ஷீப் இருந்தாலும் ஷீப் தான்.
அது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த 100 ஷீப் சேர்ந்த ஒரு டீமுக்கு ஒரு நேம் கொடுப்பேன். என்ன நேம்? ஹேர்டு. மந்தைன்னு கொடுக்குறீங்க இல்லையா? அது வரைக்கும் ஆடுதான், ஆடுகள் தான். ஆனா இப்ப என்ன செய்றீங்க? ஆட்டு மந்தை, ஹேர்ட் ஆஃப் ஷீப் அப்படின்றீங்க. அப்ப அந்த ஹேர்ட் என்னது? கலெக்டிவ் நவுன். புரியுதா? அதே போலதான் அவங்க சொன்னாங்க இல்லையா, பஞ்ச் ஆஃப் ரோசஸ், ரோஸ் ப்ளூரல் ஃபார்ம் ரோசஸ். ஆனா என்ன செய்றீங்க? பஞ்ச் ஆஃப் ரோசஸ். இந்த பஞ்ச் எதுக்கு கொடுக்குறீங்க? கலெக்ட் பண்ண பிறகு அந்த டீமுக்கு தான் என்னது? ஒரு பேர் மாத்துறீங்க. அதுதான் என்னது? கலெக்டிவ் நவுன். ஃபிளீட் ஆஃப் ஷிப்ஸ் இல்லையா? ஃபிளீட் ஆஃப் ஷிப். ஃபிளீட் தெரியும் இல்லையா? FLEET. ஃபிளீட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கப்பல்களின் கூட்டம், அப்படித்தானே? ஆமா, ஃபிளீட் ஆஃப் ஷிப் அப்படின்னா கப்பல், நிறைய கப்பல் சேர்ந்து இருக்கு. அப்ப என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? ஃபிளீட் ஆஃப் ஷிப் தான். ஃபிளீட் அப்படின்றது என்னது? இங்க கலெக்டிவ் நவுன். ஒரே ஒரு சோல்ஜர் இருக்கிறாரு இல்லையா? அவருக்கு பேர் என்னது? சோல்ஜர். நிறைய பேர் சேர்றாங்க, சரிங்களா? பன்மை என்னது? ப்ளூரல் ஃபார்ம் என்னது? சோல்ஜர்ஸ் இல்லையா? ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஆர்மி. அப்ப ஆர்மி என்னது? ஒரு டீம் தான், சரியா? உங்க வீட்டுல ஒரு ஆளு ஆர்மிக்கு போயிருக்கிறாரு, சரியா? நீங்க என்ன சொல்லுவீங்க? ஹி இஸ் a soldier தான். புரியுதுங்களா? ஹி இஸ் ஒர்க்கிங் இன் ஆர்மி. அவர் அந்த ஆர்மி குழுவுல என்ன செய்யறாரு? வேலை செய்யறாரு. அவர் ஆர்மி கிடையாது இல்லையா? அவர் ஆர்மினா என்ன செய்யலாம்? எப்ப சைனா பார்டர்ல நிக்கிறவன் பூரா வெளியில வா, இந்த ஆர்மி ஒரு ஆள் போய் சண்டை போட்டு வருவான்னு சொல்லிடலாமா? சொல்லக்கூடாதா? அது ஒன்மேன் ஆர்மி நம்மளா சொல்றோம். ஏன்? அவர் 100 பேருக்கு சமமா இருப்பார் நம்புறோம். புரியுதுங்களா? ஆமா. சோ அப்ப என்ன கிடையாது? ஆர்மி அப்படின்றது கலெக்டிவ் நவுன். எப்ப? கலெக்ஷன் ஆஃப் சோல்ஜர்ஸ் ஆர் கலெக்டிவ் ஆஃப் சோல்ஜர்ஸ். அப்ப நிறைய பேர் வந்த பிறகு அதுக்கு ஒரு புது நேம் கொடுக்குறோம். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோன்னா, அந்த சிங்குலர் ஃபார்மோட ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. புரியுதா? அதுக்கு அந்த டீமுக்கு என்ன செய்யறோம்? ஒரு புதுசா ஒரு பேர் கொடுக்குறோம். ஸ்கூல் ஆஃப் எதுக்கு சொல்லுவோம் ஸ்கூல் அப்படின்றது? ஸ்கூல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸா? புரியல. பீப்புள்ஸா? வேற? ஃபிஷஸா? டால்பின். ஸ்கூல் ஆஃப் டால்பின். டால்பினோட கூட்டத்துக்கு பேர் என்னது? ஸ்கூல் தான். ஆமா, அப்படியாவா? அப்படிதான், சரிங்களா? ஆமா, ஸ்கூல் ஆஃப் டால்பின்ஸ். அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. தொடக்கத்துல வந்துச்சுன்னா என்னது? கேப்ஸ்ல ஆரம்பிக்கும். மிச்சபடி எல்லா ப்ராப்பர் நவுனை தவிர மிச்சம் எல்லாமே இடையில ஆரம்பிச்சா என்னதுதான்? ஸ்மால் லெட்டர் தான், சரிங்களா? ஆனால் எதை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கலாம்? ஆஃப் 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 வரும். புரியுதுங்களா? பஞ்ச் ஆஃப் ரோசஸ், ஹேர்ட் ஆஃப் ஷிப், ஃபிளீட் ஆஃப் ஷிப், சரிங்களா? சோல் சொல்லுங்க. எஸ்கைச் ஓஏ தெரியல. ஸ்கூல் ஆஃப் டால்பின்ஸ். ஸ்கூல் நம்ம நார்மலா ஸ்கூல் இருக்குல்ல, அதுதான், சரிங்களா? கலெக்ஷன்ல தெரியல, சரிங்களா? அப்படி நிறைய வரும். அப்ப நம்ம எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம்? ஆஃப் அப்படின்றத வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சில நேரங்கள்ல ஆஃப் கொடுக்க மாட்டோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஆர்மி. புரியுதுங்களா? அப்ப நம்மளாவே என்ன செஞ்சுக்கிறோம்? முடிவு பண்ணிக்கிறோம், ஆர்மின்றது ஒருத்தனை சொல்லுவோமா அப்படின்ட்டு, இல்லையா? அதே போலதான் கிளாஸ். என்னது கிளாஸ்? என்னது? கலெக்டிவ் நவுன். நீங்க எதை கிளாஸ்ன்னு சொல்லுவீங்க? ஒரே ஒரு பையனை உட்காந்து கிளாஸ்ன்னு சொல்லுவீங்களா? கலெக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? கிளாஸ்ன்னு சொல்றோம். நிறைய பேர் இருந்தா மட்டும்தான் அதை வகுப்புன்னு சொல்ல முடியும் இல்லையா? அப்ப கிளாஸ் என்னது? கலெக்டிவ் நவுன். புரியுதுங்களா? சோ அப்ப தெரியுதா உங்களுக்கு ப்ராப்பர் நவுனுக்கும் காமன் நவுனுக்கும் என்ன வித்தியாசம் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு. அதே போல இந்த ரெண்டுல இருந்து கலெக்டிவ் நவுன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியுதா இல்லையா? தெரியுது. சரி, அடுத்து மெட்டீரியல் நவுன்றது என்னது? மெட்டீரியல் நவுன் அப்படின்றது மெட்டீரியல் நவுன் பொருளை குறிக்குதா? சரி, எது மெட்டீரியல் நவுன்? டோர் மெட்டீரியல் நவுனா? நான் கேக்குறது டோர் மெட்டீரியல் நவுனா இல்லையா? மெட்டீரியல் நவுன். வுட் தயாரிக்கிறது, பயன்படுத்துறதா? மூலப்பொருளா இருக்கிறது. வெரி குட், நெருங்கிட்டீங்க. ஆன்சர் நெருங்கிட்டீங்க. வேற? உயிரற்ற பொருளா? சரி, நிச்சயமா மெட்டீரியல் நவுன் உயிர் இல்லாம தான் இருக்கும். ஒரு க்ளூவா வச்சுக்கலாம். வேற? புரியல.
இட் கான்ட் பி செப்பரேட்டட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இப்ப டோர் அப்படின்றது காமன், புரியுதுங்களா? பட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் வுட். அப்ப என்னது? அந்த வுட் அப்படின்றது மெட்டீரியல், புரியுதுங்களா? ஒண்ணு பிரிக்க முடியாதது, புரியுதுங்களா? ஒரே ஒண்ணுதான் இருக்கும் அதுல இருந்து நீங்க என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அததான் என்ன சொல்ல வராங்க? மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப ஒருவேளை இவங்க சொன்னது போல அயன் அல்லது வந்துட்டு என்னது ஸ்டீல், அப்படி இல்லைன்னா கோல்டு, சில்வர், இதெல்லாம் என்னது? மெட்டீரியல் தான். அதுல வந்து பெரிய இது கிடையாது. ஆனா அதை பயன்படுத்தி ஒண்ணு செய்யறீங்க. இப்ப நீங்க வந்து ஜுவல்லரி செய்யறீங்க இல்லையா? நிறைய செய்வாங்க. செயின் செய்வீங்க, அதுக்கடுத்து பிரேஸ்லெட் செய்யறீங்க. ஸோ இதெல்லாம் என்னது? காமன் நவுனா மாறிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? பிரேஸ்லெட் அப்படி மெட்டீரியல் நவுன் ஆகும். ஏன்? அது வந்து காமன் தான். ஆனா அது எதுல இருந்து உருவானது? கோல்டு. அப்ப அது என்னவாகுது? மெட்டீரியல். புரியுதா? அப்ப என்னன்னா இதுதான் நீங்க தனிச்சு பிரிக்க முடியாது அப்படின்றது. இதை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதனால அவன் கொடுக்க மாட்டான். என்ன செய்வானா? ரைஸ். ரைஸ் என்ன நவுன்? வீட் என்ன நவுன்? காமன் நவுனா? ரைஸ். All cereals should be considered material noun. Cereals, பருப்பு, தானிய வகைகள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் என்னது? மெட்டீரியல் நவுன். ஒருவேளை ஆப்ஷன்ல நீங்க மெட்டீரியல் நவுன் இல்லைன்னா தான் எதுக்கு போகணும்? காமன் நவுனுக்கு போகணும். புரியுதுங்களா? ஆமா. ஏன்னா ஒருவேளை இங்க சயின்ஸ் படிச்சவங்க இருக்கிறீங்கன்னா ரொம்ப சார் அரிசியை பிரிக்க முடியாதா? அதுல உமி இருக்கு, தவிடு இருக்கு, கார்போஹைட்ரேட் இருக்கு, அப்படிலாம் போயிட்டா அது ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஆமா. அரிசி அரிசி தான், பருப்பு பருப்பு தான், எண்ணெய் எண்ணெய் தான். புரியுதுங்களா? அப்ப அது என்னது? அது என்னது? மெட்டீரியல் நவுன். புரியுதுங்களா? ஓகே. புக் என்ன நவுன்? புக் என்ன நவுன் சொல்லுங்க. ஓகே. மரத்துல இருந்து வருதுன்னா வுட் தான் மெட்டீரியல். புக் எப்படி மெட்டீரியல் ஆகும்? புக் என்ன நவுன்? காமன். சரிங்களா? நான் சொல்றேன், ஒருவேளை இங்க காமன் இல்லைன்னா நீங்க மெட்டீரியலுக்கு போகலாம். புரியுதா உங்களுக்கு? எப்படி இப்ப கோல்டுக்கு வந்து மெட்டீரியல் இல்ல அப்படின்ற சூழல்ல காமனுக்கு போகலாமா? ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னது? புக் வந்து என்னதுதான்? காமன் நவுன் தான். புரியுதுங்களா? அது எதுல இருந்து உருவானது அப்படின்னு சொல்லும் போது அது என்னவாகும்? பேப்பர் என்னவாகும்? சில நேரங்களில் காமன் கொடுப்பான், சில நேரங்களில் மெட்டீரியல் கொடுப்பான். அப்ப நீங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா, இதுக்கு பிறகு பிரிக்க முடியாது அப்படின்ற சூழல் அதை என்ன செஞ்சுக்கலாம்? மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். புரியுதா? ரொம்ப குழப்பமான வார்த்தைகளை கேட்க மாட்டான். இன்னைக்கு வரைக்கும் நீங்க புக்கை பாத்தீங்கன்னா சில புக்ஸ்ல காமன் நவுன் கொடுத்துருப்பான், சில புக்ல என்ன கொடுப்பான்? நம்ம ஏன்னா அதை எப்படி சொல்லி பழகிட்டோம்? மெட்டீரியல்னு சொல்லி பழகிட்டோம் இல்லையா? புக் இஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி. அதனால மெட்டீரியல் நவுன்ல வருமானம் வராது. புரியுதுங்களா? சரி, இது வந்து நிறைய புத்தகங்கள்லாம் வேறுபாடு இருக்கும். ஆனா உறுதியா என்ன சொல்லிடலாம் நீங்க? இப்ப ரைஸ் அப்படின்றத அவன் ரூலே வச்சிருக்கா, என்னது? சீரியல் ஷுட் பி கன்சிடர் as மெட்டீரியல் அப்படின்ட்டு. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? அதை தாராளமா மெட்டீரியல் நவுனாவே எடுக்கலாம். மெட்டீரியல் நவுன் ஆப்ஷன்ல இல்ல, அதுக்கு அடுத்து வரும்போது நீங்க என்ன செய்யலாம்? காமன் நவுன் கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்ப எத்தனை நவுன் பார்த்திருக்கிறோம்? இந்த நாளுக்கும் எதுக்கு கீழே வருதுன்னு சொல்லியிருக்கிறோம்? கான்கிரீட் நவுன். இதுல எதையாவது பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இந்தியா, இந்த நாட்டை நீங்க பார்க்க முடியலையா? முடியுது. சரிங்களா? அதே போல அதுக்கடுத்து காமன் வரும்போது என்னது? காமன் நவுன் நீங்க சொன்ன அந்த டாக், டைகர் எல்லாத்தையும் பார்க்க முடியுமா? முடியாதா? முடியும். கலெக்டிவ் நவுன், ஒரு ஆட்டு மந்தை பார்க்க முடியுமா? முடியாதா? முடியும் இல்லையா? அப்ப இது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் என்ன சொல்ல வரான்? கான்கிரீட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்ணுக்கு புலன் ஆகுபவை. புரியுதுங்களா? கண்ணால நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இதுதான் கான்கிரீட். கான்கிரீட் நவுன் அப்படின்னு தனியாலாம் என்ன கிடையாது, ஒண்ணு இல்ல. புரியுதுங்களா? ஓகே. அப்டிராக்ட் நவுன் கண்ணுக்கு புலப்படாது. எது? கேரக்டர். சரிங்களா? இப்ப வந்து லவ் சொல்றோம், ஹேட் சொல்றோம், அது வந்து நம்மளால உணர முடியுமே தவிர என்ன செய்ய முடியாது? அதாவது என்ன பார்க்க முடியாது. சரிங்களா? அதுதான் என்னது? அப்டிராக்ட் நவுன். சரிங்களா? கண்ணுக்கு புலன் அதாவது ஆகாது அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே. அப்ப நவுன்னா என்னது? இப்ப உங்களுக்கு நவுன்ல சந்தேகம் இருக்கா? இன்னமே தான் வரும், கொஸ்டின் கொடுக்கும்போது வரும். சரிங்களா? ஓகே. நவுன்னா என்னது? நேமிங் வேர்ட்ஸ் இல்லையா? ஆஃப் பிளேசஸ் ஆர் திங்ஸ் ஆர் எனிதிங் எல்ஸ். ஓகே. பட் என்னன்னா
அதுல எத்தனை டைப்பா பிரிச்சிருக்கிறோம்? 5 டைப்பா பிரிச்சிருக்கிறோம். என்னென்ன டைப்? ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இல்லையா? காமன் நவுன் ப்ராப்பர் நவுன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும் கண்டிப்பா. அதுக்கு முன்னால ஆர்டிகிள் வரக்கூடாது. ப்ராப்பரா ஒரு செயலையா? என்னது அந்த நேம் வச்சவங்களோட பேரை நம்மளால என்ன செய்ய முடியும்? ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்னார் தெரியலனாலும் இப்ப இருக்கிறவங்க தான் வச்சிருக்கணும். சரிங்களா? நான் சொல்றேன்ல, அதாவது நீங்க இப்ப எல்லா இதுக்குமே காமன் நவுன் பாத்தீங்கன்னா அது வந்து தமிழ்ல நீங்க இடுகுறி பெயர் மாதிரி. புரியுதா? யார் வச்சான்னு யாருக்கும் தெரியாது. புரியுதா? அதுக்காக காரண பெயர் யார் வச்சான்னு கேட்க கூடாது. புரியுதுங்களா? அதுக்கு நமக்கு என்ன தெரியாது, தமிழ்ல தெரியாது. அதானே உண்மை. தெரியுமா தெரியாதா? காரண பெயர் யார் வச்சிருப்பாங்கன்னு தெரியுமா? வளையல். ரீசன் இருக்கு, அவ்வளவுதான். வளையல் யார் பேர் வச்சது தெரியாது. மரங்கொத்தி யார் பேர் வச்சது தெரியாது. புரியுதா? ஓகே. பட் என்னன்னா இங்க வரும்போது நமக்கு காமன் நவுன் வந்து என்னது, பெரும்பாலும் அந்த யார் பேர் வச்சாங்கன்றது தெரியாது. சரிங்களா? ஒண்ணு. அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது எல்லாருக்கும் பொதுமைப்படுத்தப்பட்ட பேரா இருக்கும். இன்னார் வைக்கக்கூடாதுன்னு நீங்க பேட்டன் ரேட்ல வாங்க முடியாது. புரியுதா? இந்த பேரை நான் வச்சுட்டேன், வேற யாரும் வைக்கக்கூடாது அப்படின்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. புரியுதுங்களா? 2. அடுத்து கேபிட்டல் லெட்டர்ல ஆரம்பிக்கும் அப்படின்றது உங்களுக்கு உள்ள ஃபர்ஸ்ட் க்ளூவே அதுதான். சரிங்களா? ப்ராப்பர் நவுன் எங்க ஆரம்பிச்சாலும் அது எப்படிதான் ஆரம்பிக்கும்? கேபிட்டல் லெட்டர்ல ஆரம்பிக்கும். முன்னாடி எது எது இருக்கக்கூடாது? ஆர்டிகிள் எதுக்குமே இருக்கக்கூடாது. சரிங்களா? எந்த ஆர்டிகிள் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் அழுத்தி சொல்றதுக்கு காரணம் இருக்கு. சரிங்களா? ஏன்னா நீங்க ஒருவேளை வந்தாலும் ப்ராப்பர் நவுனுக்கு முன்னால எது மட்டும்தான் வரும்? த மட்டும்தான் வரும். அப்படி வந்துச்சுன்னா அது என்னவா மாறிக்கிறோம்? காமன் நவுனா மாறிக்கும். ஓகேவா? புரிஞ்சா உங்களுக்கு? ஒரு கிளாரிட்டி கிடைச்சதா? இன்னும் யாருக்கு புரியல? புரிஞ்சிருச்சு. சரி, ஓகேவா? இவ்வளவுதான் என்னது நவுனை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பருக்கும் காமனுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம். சரிங்களா? காமனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது, ஸ்மால் லெட்டர்ல ஆரம்பிக்கும். பட் சென்டென்ஸோட தொடக்கத்துல மட்டும் கேபிட்டல் லெட்டர்ல ஆரம்பிக்கும். அந்த பேர் யார் வச்சா அப்படின்னு பெரும்பாலும் நமக்கு தெரியாது. அது ஒரு க்ளூ. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பேர் எல்லோருக்கும் பொதுமைப்படுத்தப்பட்டிரும். புரியுதுங்களா? ஆமா, உங்க வீட்டு நாய்க்கும் பேரு நாய் தான், பக்கத்து வீட்டு நாய் தான். சரியா? ஆமா, இன்னொரு ஊர்ல வளர்ற நாய்க்கு பேர் என்னதுதான்? நாய் தான். சரிங்களா? நீங்க இல்ல நான் ஒரு பேர் வச்சுட்டேன், இந்த பேரை நீ வைக்கக்கூடாது, எங்க வீட்டு பேர் நாயின்னு வச்சிருக்கிறேன். புரியுதா? நாய்க்கு நாயின் பேர் வச்சீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா. சோ அப்ப என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் வச்சுட்டீங்கன்னா அது ப்ராப்பரா மாறிக்கிறோம். ஓகேவா? அதுக்கடுத்து கலெக்டிவ் நவுன் வரும் பொழுது ஆஃப் அப்படின்றது ஒரு க்ளூ வேர்டா இருக்கும். சரிங்களா? அதே நேரத்துல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சிங்குலர் ஃபார்ம் அது ப்ளூரல் ஃபார்மா மாறாம அந்த டீமுக்கு புதுசா ஒரு நேம் கொடுத்துருப்போம். அதுதான் என்னது, கலெக்டிவ் நவுன். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா என்ன இருக்கு, மெட்டீரியல் நவுன் இருக்கு. மெட்டீரியல் நவுன் இட் should not be separated, it can't be separated, அதாவது பிரிக்க முடியாது. சரிங்களா? நீங்க உடனே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் யோசிக்க முடியாது. அப்ப ப்ராப்பர் நவுன் இந்தியாவை பிரிக்க முடியாதா? அப்பெல்லாம் பிரிக்க முடியாது. புரியுதா? ஆமா, ப்ராப்பர் நவுன் உங்க பேர் எல்லா பேரும் என்னதுதான் ப்ராப்பர் நவுன் தானே. ஆமா, உங்க பேர் எல்லா பேரும் என்னதுதான் ப்ராப்பர் நவுன் தான். இதையெல்லாம் பிரிக்க முடியாது. அப்படி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் நீங்க போய் யோசிக்க கூடாது. சரிங்களா? இயல்பா ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் ஒரே மூலப்பொருளால் ஆனது, அப்படி எடுத்துக்கிறீங்க. சரிங்களா? ஒரே சோர்ஸ் தான், அதுக்கு வேற ஒரு சோர்ஸ் இல்ல, மிக்ஸ்டு கிடையாது. இப்ப விண்டோ இருக்கு, விண்டோ என்ன நவுன்? ஆமா, உங்க வீட்டு ஜன்னலுக்கு மட்டும்தான் ஜன்னல்னு பேர் இருக்குமா? விண்டோ என்னது, காமன் நவுன். பட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் வுட் ஆர் ஸ்டீல் ஆர் அயன் அப்படின்றப்ப அது என்னது, மெட்டீரியல் நவுன். புரியுதுங்களா? உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஓகே, இதே போலதான். சரிங்களா? நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா என்ன செஞ்சிடும், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். புரியுதுங்களா? கலெக்டிவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் தேவையே இருக்காது. அப்டிராக்டை பொறுத்த வரைக்கும் என்னது, நீங்க சினானிம்ஸ் தெரிஞ்சிருந்தாலே போதுமானதுதான். ஏன்னா அப்டிராக்டை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னது, அதை தனியா வந்துட்டு நமக்கு ஒன்னே ஒண்ணுதான், அது கண்ணால பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? பெயின் பார்க்க முடியுமா? பெயின் உணரத்தான் முடியும் இல்லையா? ஆமா. ஹாப்பினஸ் அட்ஜெக்டிவ் ஃபார்ம், அப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க. புரியுதுங்களா? அட்ஜெக்டிவ் ஃபார்ம் எல்லாமே என்னதுதான், அப்டிராக்ட் தான். நீங்க அட்ஜெக்டிவ் ஃபார்மேட்ல சொல்லக்கூடிய எல்லாமே அப்டிராக்ட் திங் தான். ஓகேவா? சோ அப்ப நவுன் உங்களுக்கு தெளிவாயிடுச்சா? ஆமா, தெளிவாயிடுச்சா இல்லையானு டெஸ்ட் வைக்கும் போதுதான் தெரியும். ஓகேவா? ஒரு சின்ன சின்ன குழப்பம் வந்துகிட்டே இருக்கு. அது எவ்வளவு பெரிய ஆளுகளுக்கு இந்த நவுன்ல குழப்பம் வரும். ஏன் அப்படின்னு சொன்னா ஒரே மாதிரி யூனிஃபார்மா புத்தகங்கள்ல கொடுக்கறதே கிடையாது. புத்தகங்கள்ல என்ன பண்றாங்க, இந்த புரிதல் இல்லாம மாத்தி மாத்தி கொடுத்துருவாங்க சில நேரங்கள்ல. புரியுதுங்களா?
அப்ப நம்ம தான் அதை என்ன செஞ்சுக்கிறோம், சரி செஞ்சுக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, ஸ்கூல் புக்ல அதை எப்படி கொடுக்குறானோ அதை அப்படியே எடுத்துக்கிறீங்க. நீங்க இதுக்காக ரொம்ப நமக்கு தெரிஞ்சிருச்சுட்டு அதை அப்படியே மாத்துனீங்கன்னா என்ன ஆயிடும், திருப்பி நீங்க கேஸ் போகணும். கேஸ் போய் நிக்காதெல்லாம் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெட் எக்ஸாமே கேஸ் போனது எதுதான், இங்கிலீஷ் தான். அது எதுக்குன்னு நான் பின்னாடி சொல்றேன், புரியுதுங்களா? ஆமா. ஆனா வந்து என்னது, உங்களுக்கு ஸ்கூல் புக்ல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. தேர்ட் ஒன் என்னன்னா, நீங்க ஸ்கூல் புக்ல 2019 எடிஷனை பயன்படுத்தக்கூடாது. அதுல இருந்து நிறைய கரெக்ஷன் போட்டு கடைசியா எப்ப மாத்தியாச்சு, 23rd வரைக்கும் மாத்திருக்கு. புரியுதா? முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யுங்க, லேட்டஸ்ட் எடிஷனை வச்சுக்கிறேங்க. புரியுதா? நீங்க எனக்கு தமிழ் புக் 2019 இருக்கு அப்படின்னா அதுல 1008 தப்பு இருக்கும். புரியுதுங்களா? ஆமா. இங்கிலீஷ் எனக்கு வந்து 2019 இருக்கு அப்படின்னா அதுல 2019 பிறகுதான் இருக்கு புக்கு. ஆனாலும் கூட முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுங்க, இனிமேதான் அதையே போய் பார்க்கணும். 22 ஓகே தான், 22 ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு 19, 20, 21 நிறைய கரெக்ஷன் இருந்துச்சு. சரிங்களா? அதனால அதை பயன்படுத்த வேணாம்னு சொல்றேன். ஓகேவா? சரி. சோ இப்ப நவுன் ஓகேவா? அதுக்கடுத்து ஜெண்டர் வரும். ஜெண்டர் என்ன இருக்கு, ஜெண்டர் எத்தனை டைப் இருக்கு, 2 டைப்ஸ் இருக்கு. என்னன்னது, மாஸ்குலின், ஃபெமினைன். சரி. நியூட்டர் ஜெண்டர் இல்லையா, காமன் ஜெண்டர் இல்லையா? சரி. இப்ப சைல்டு என்ன ஜெண்டர், சைல்டு. ராஜா, ராஜா என்னது, ராணி. நான் இப்ப நேம்ல இருந்து தாண்டி வந்துட்டேன், நான் ஜெண்டர் அப்படின்றதுக்கு வந்துட்டேன். புரியுதுங்களா? ஆமா. ஜெண்டர் வேற, நவுன் வேற. தெரியும் தானே? நவுன் எத்தனை டைப்ஸ் இருக்கு, 5 டைப்ஸ் இருக்கு. ஜெண்டர் எத்தனை டைப்ஸ் இருக்கு, பேசிக்கா 2 தான் இல்லையா, மெஸ்குலின், ஃபெமினைன், அல்லது மேல், ஃபீமேல் அப்படின்னு அதைத்தான் எடுக்கிறீங்க இல்லையா? ஓகே. இப்ப இந்த ராஜாவுக்கு ராணிக்கும் பிறக்கிற சைல்டு என்னது, காமன் ஜெண்டர். சரிங்களா? அப்படி ஒண்ணு இருக்கு. அதுக்கடுத்து நியூட்டர் அப்படின்னு ஒண்ணு உண்டு. என்னன்னா, நெய்தர் கேர்ள் நார் எ பாய். புரியுதுங்களா? ஆணாவும் இருக்க மாட்டாங்க, பெண்ணாவும் இருக்க மாட்டாங்க. பட் என்னன்னா, அது உயிர் இல்லாத பொருட்களுக்கு தான் பொருந்தும். புரியுதுங்களா? நீங்க உடனே என்னது, மனிதர்கள் எடுத்துடக்கூடாது, இவங்க ஆணு இல்லை பெண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஜெண்டரை கொண்டு போய் என்ன எங்க வச்சிடக்கூடாது, இந்த நியூட்டர்ல வச்சிடக்கூடாது. அவங்களோட கேட்டகரியே தனி, அது சார்ந்து எந்த கேள்வியும் உங்களுக்கு வராது. சரிங்களா? பயப்பட தேவையில்லை. பட் இங்க கொடுக்குறதுக்கு என்னது, இங்க மெஸ்குலினா இருக்கட்டும் அல்லது ஃபெமினைனா இருக்கட்டும், இதுல வந்து ஏதாவது கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? மெஸ்குலின் ஜெண்டர்னா அது ஆண். சரிங்களா? ஃபெமினைன் என்னது, பெண், பெண்பால குறிக்கக்கூடிய ஒரு சொல். சரிங்களா? ஓகே. நமக்கு தெரியும் இப்ப ஹெட் மாஸ்டர், ஹெட் மிஸ்ட்ரஸ். சரிங்களா? தமிழ்ல உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா ரெண்டுக்கும். அதுக்கு வந்து என்னது, ஒரு பொது பெயர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ்ல பொது பெயர் என்னது, டீச்சர். அப்படிதானே? இங்கிலீஷ்ல பொது பெயர் வந்து டீச்சர்ன்றது என்னது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான ஒரு சொல் தான் இல்லையா? அதே போல தமிழ்லையும் பொது பெயர் நிறைய உண்டு. சரிங்களா? இங்கேயும் அதே போல இங்கிலீஷ்லயும் பொது பெயர்கள் அப்படின்றது நிறைய உண்டு. சரிங்களா? இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல பெரிய அளவுல கேள்வியே இது வரைக்கும் கேட்டது கிடையாது. புரியுதுங்களா? இந்த மெஸ்குலின், ஃபெமினைன்ல இருந்து இது வரைக்குமே இந்த நாள் வரைக்கும் ஒரு கேள்வியும் கேட்டது கிடையாது. ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது எப்படிதான் தெரியணும், நீங்க தான் படிக்கணும் இல்லையா? ஆக்டர், ஆக்டர் என்னது, ஆக்டர். டாக்டர் இல்ல, ஆக்டர் மேஸ்குலின் இல்லையா, ஆக்ட்ரஸ் ஃபெமினைன் இல்லையா? இப்ப என்னவாயிட்டாங்க, ரெண்டையுமே ஒரே இதை மாத்தி இருக்கிறாங்க. ஒருவேளை ஆக்ட்ரஸ் அப்படின்னு அவங்க கொடுத்து கேட்டாங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், ஃபெமினைன்ல வைக்கலாம். சரிங்களா? மிச்சபடி இதுல பெரிய அளவுல கேள்விகள் இல்லை. சரியா? ஓகேவா? இதுல ஆக்டர் தான், ஆக்டர், டைரக்டர். ஏன்னா இப்பெல்லாம் வந்து சிலர் கோவப்படுறாங்க, ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொன்னாலே என்னது, பேட்டிகள் எல்லாம் கோவப்படுற ஆட்கள் எல்லாம் பார்க்க முடியுது. புரியுதுங்களா? நீங்க ஏன் வந்து தனிமைப்படுத்தி சொல்றீங்க அப்படின்னு. எப்படி டீச்சர், டாக்டர், அதுக்கடுத்து ஆக்டர், சரிங்களா, டைரக்டர், இது எல்லாமே காமன் நவுன் தான் இப்போதைக்கு. புரியுதுங்களா? நீங்க வந்துட்டு அதை ஃபெமினைனுக்கு மட்டுமே என்ன செய்ய, சாரி மஸ்குலின் ஜெண்டருக்கு மட்டுமே அதை சொல்ல முடியாது. சரியா? ஓகே. ஸோ அதனால வந்துட்டு அதை பொதுவாக தான் பயன்படுத்துறாங்க. நியூட்டர் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. அதாவது உயிர் இல்லாத பொருட்களை நீங்க உருவகிக்கும் போது, இப்ப சன் அப்படின்னு வந்து நீங்க போயம்ல வந்து என்ன சொல்றது, எக்ஸாகரேட் பண்ணும்போது அதை வந்து ஒரு ஆணா உருவகிப்பாங்க. புரியுதுங்களா?
அதே போல பெண் நிலாவை வந்து என்ன உருவகிப்பாங்க, ஒரு பெண்ணா வந்து உருவகிப்பாங்க. சரிங்களா? ஆனா இதே இது வந்து சில இது இருக்கு. இப்ப ட்ரீ இருக்கு. சரிங்களா? நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா? ட்ரீன்னு கொடுக்குறாங்க, இது மேல் ட்ரீ ஃபீமேல் ட்ரீ அப்படிலாம் சொல்ல முடியுமா? இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் வந்து அவங்க காமனா தானே கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி கொடுக்கும்போது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்ப பில்டிங் என்ன சொன்னீங்க, என்ன ஜெண்டர் சொல்லுவீங்க? விண்டோ என்ன இது சொல்லுவீங்க? புக் என்ன சொல்லுவீங்க? சரிங்களா? இதெல்லாம் அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா நியூட்டர் அப்படின்னு வச்சிடறாங்க. புரியுதுங்களா? ஒண்ணு தெரிஞ்சுக்கிறேங்க, அதாவது தமிழ்ல தான் வந்து உங்களுக்கு உயர்திணை அக்ரிணின்ற டேமே உண்டு இல்லையா? இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்னது, இந்த ஜெண்டர் கான்செப்ட் தான். ஒண்ணு மேல் ஃபீமேல் அல்லது மெஸ்குலின் ஃபெமினைன் இப்படிதான் பிரிப்பாங்களே தவிர என்ன செய்ய மாட்டாங்க. ரொம்ப டெப்தா போயெல்லாம் அலைஞர்கள் இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு கேள்வி கூட கேட்டதில்லை. புரியுதுங்களா? ஆனாலும் கூட தெரிஞ்சுக்கிறோன்னா நமக்கு சிலபஸ்ல இருக்கத்தான் செய்யுது. அதனால என்ன செய்யுங்க, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ். புரியுதுங்களா? எது மஸ்குலின் எது ஃபெமினைன் இதை மட்டும் பார்த்துக்கிறங்க. ரொம்ப டெப்தாலாம் போற அளவுக்கு இதுல ஒன்றும் இல்லை. ஓகேவா? சரி, இப்ப கிராமர் ஏன் முக்கியம் தெரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து எது புரிஞ்சிருச்சு? நவுன் புரிஞ்சிருச்சு, ஜெண்டர் புரிஞ்சிருச்சு. இப்ப நியாயமா பார்த்தா இப்பதான் என்ன எதுக்குள்ளேயே போறோம், கிராமருக்குள்ளேயே போறோம். சரிங்களா? ஓகே. ஆக்சிலரி வெர்ப்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிலரி வெர்ப்ஸ் எத்தனை இருக்கு? முதல்ல ஆக்சிலரி வெர்ப்ஸ்னா என்ன? வாட் இஸ் ஆக்சிலரி வெர்ப்? துணை வினைச்சொல். அப்படியே மொழி பெயர்க்கிறீங்க. வேற இதுல மேஜர் இங்கிலீஷ் எத்தனை பேரு அதை தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல 1 2 3 4 5 பேர். வெரி குட். சொல்லுங்க, ஆக்சிலரி வெர்ப்ஸ்னா என்ன, அது எத்தனை இருக்கு? How many auxiliary verbs are in English? இப்பதான் என் கவுண்ட் பண்றாங்க. இல்ல சும்மா கவுண்ட் பண்ணுங்க, அப்பாவது ஒரு கவுண்டிங் வரும்ல. சரி, என்னது? பி ஃபார்ம், டூ ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம், மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ். மொத்தம் எத்தனைன்னு நான் கேட்டேன். 10. 11. 7 விடுங்க. என்னது? 11. அப்படியா? Total number of auxiliary verbs is 24. சரிங்களா? Total number of auxiliary verbs is 24. சரியா? இத பிரைமரி ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு ஒரு பிரிவு பிரிக்கிறாங்க. பிரைமரி ஆக்சிலரி வெர்ப். செகண்ட் ஒன் என்னது? மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ். சரியா? அதுக்கடுத்து என்ன பண்றாங்க? செமி மாடல் அல்லது மார்ஜினல் மாடல் அல்லது குவாசி மாடல் அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க, முதல்ல 3 டைப்பா பிரிக்கிறாங்க. புரியுதுங்களா? நான் ஆக்சிலரி வெர்ப்ஸ் என்ன அப்படின்றதையோ எத்தனை அப்படின்றதையும் நான் சொல்ல வரல. முதல்ல மொத்தம் 24 ஆக்சிலரி வெர்ப்ஸ் இருக்கு. அதை முதல்ல பேசிக்கா எத்தனை டைப்பா பிரிக்கிறாங்க? 3 டைப்பா பிரிக்கிறாங்க. சரிங்களா? 3 டைப்ஸ் ஆர் தேர். என்னது? பிரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸ். இந்த பிரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸ் ஒன்ஸ் அகைன் என்ன பண்றாங்கன்னா 3 டைப்ஸா பிரிக்கிறாங்க. சரிங்களா? பிரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸ் எத்தனையா பிரிக்கிறாங்க? திருப்பி 3 பிரிவா பிரிக்கிறாங்க. ஒன்னு என்னது? இப்பதான் நீங்க சொன்ன பி ஃபார்ம் வெர்ப், ஹேவ் ஃபார்ம் வெர்ப்ஸ், டு ஃபார்ம் வெர்ப்ஸ். சரிங்களா? பி ஃபார்ம் வெர்ப்ஸ், ஹேவ் ஃபார்ம் வெர்ப்ஸ், டு ஃபார்ம் வெர்ப்ஸ். பினா என்ன பொருள்? பி அப்படின்றதுக்கு என்ன மீனிங்? இரு. ஹேவ் வைத்திரு. சரிங்களா? டு செய். சரிங்களா? ஓகே. இதுதான் அடிப்படையில் அதுக்கான பொருள். அது இடத்தை பொறுத்து கொஞ்சம் என்ன செய்யும், மாறிக்கும். சரிங்களா? ஓகே. அப்ப பிரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸ் பி ஃபார்ம் வெர்ப், ஹேவ் ஃபார்ம் வெர்ப், டு ஃபார்ம் வெர்ப்ஸ். இப்ப பி ஃபார்ம் வெர்ப்ஸ் எத்தனை இருக்கு? am, is, was, are, were. அவ்வளவுதான். நல்ல வேலை, நானும் கூட அப்படியே யோசிப்பீங்களோன்னு பார்த்தேன். சரிங்களா? பி ஃபார்ம் வெர்ப்ஸ் எத்தனை? 5. have form verbs எத்தனை? have, has, had. 3. சரியா? do form verbs எத்தனை? do, does, did. இப்ப மொத்தம் எத்தனை இருக்கு? இது மட்டும் 11 இருக்கா? இதத்தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்பிங் வெர்ப்ஸ் அப்படின்னு மாத்தி கேட்பான். புரியுதுங்களா? நீங்க ஆக்சுவலா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிலரி வெர்ப்ஸ்னா 24.
பிரைமரி என்னது ஆக்சிலரி வெர்ப்ஸ்னா மொத்தம் எவ்வளவுதான் 11. சரிங்களா? பிரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸ்னா பிரைமரி கிளாஸ் எல்லாம் கேட்கல. சரியா? எத்தனை வரைக்கும் பிரைமரி கிளாஸஸ் அப்படின்ட்டு. சோ பிரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸ் ஆர் 11. சரிங்களா? எது எது? பி ஃபார்ம் வெர்ப்ஸ்ல 5, ஹேவ் ஃபார்ம் வெர்ப்ஸ்ல 3, டு ஃபார்ம் வெர்ப்ஸ்ல 3. am, is, was, are, were, have, has, had, do, does, did. ஓகேவா? இதான் அவங்க என்ன பண்றாங்க? பிரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸ், அப்படி இல்லைன்னா ஹெல்பிங் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி. அடுத்தது மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் என்னது? எத்தனை? மே, மைட், கேன், குட், வில், would, shall, should. அதெல்லாம் சொல்லியாச்சு. மே மைட் சொல்லியாச்சு, கேன் குட் சொல்லியாச்சு, ஷேல் ஷுட் சொல்லியாச்சு, வில் வுட் சொல்லியாச்சு. வேற எல்லாமே பேரா வந்ததுனால ஈஸியா இருக்கு. ஒண்ணு மட்டும் ஏன்டான்னு தெரியல. ஆற்றுவா? ஆற்று மாடல் ஆக்சிலரி மஸ்ட். வெரி குட், மஸ்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெட் எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னன்னு தெரியுமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த என்னது ஆக்சிலரி வெர்ப் அப்படின்ட்டு. ஆக்சுவலா என்னன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறோம். இந்த பிரைமரி ஆக்சிலரி வேற, மாடல் ஆக்சிலரி வேற இல்லையா? செமி மாடல் வேற. அதே போல இங்க பி ஃபார்ம் வெர்ப்ஸ் இருக்கு இல்லையா? இது வேற. டூ ஃபார்ம் வெர்ப்ஸ் வேற. குழப்பிக்கிற கூடாது. பி ஃபார்ம் வெர்ப்ஸ்னா 5 தான், டூ ஃபார்ம் வெர்ப்ஸ்னா 3 தான். சரிங்களா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஷாலும் வில்லும் பி ஃபார்ம் வெர்ப்ஸா? ஷாலும் வில்லும் பி ஃபார்ம் வெர்ப்ஸா? கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட்ல பேப்பர் 1ல அவன் கேட்டிருந்த கேள்வியே இதுதான். என்னன்னா which of the following is not the B form verb? is not அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கொடுத்துட்டு am, is, was, are, were இதெல்லாம் ஆப்ஷனுக்குள்ள வர்றது மாதிரி கொடுத்துட்டு will, shallையும் கொடுத்துட்டோம். நம்ம ஆட்கள் என்னது பெரும்பாலும் will, shall இன்னைக்கு வரைக்கும் என்னதான் நினைக்கிறாங்க? அது ஒரு பி ஃபார்ம் வெர்ப்ஸ்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? ஆனா அது என்ன இல்ல, பி ஃபார்ம் வெர்பை இண்டிகேட் பண்ற சொல் கிடையாது. நம்பர் 1. சரிங்களா? அப்ப பி ஃபார்ம் வெர்ப்ஸ் 5, ஹேவ் ஃபார்ம் வெர்ப்ஸ் 3, டு ஃபார்ம் வெர்ப்ஸ் 3 போக இங்க மாடல் ஆக்சிலரிஸ் அப்படின்றது எத்தனைனா 9. எது எது? மே, மைட், ஷால், ஷுட், வில், வுட், கேன், குட், அட் லாஸ்ட் மஸ்ட். சரிங்களா? இந்த மஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மஸ்டுக்கு ஈக்குவலண்டான டேர்ம் என்னது? மஸ்டுக்கு ஈக்குவலண்டான டேர்ம் என்னது? ஐ மஸ்ட் ஸ்டடி அப்படின்ற. அதை நீங்க எப்படி சொல்லலாம்? ஐ ஷுட் ஸ்டடின்னு சொல்லுவீங்களா? ஐ மஸ்ட் ஸ்டடிக்கும் ஐ ஷுட் ஸ்டடி ஈக்குவலா? ஐ மஸ்ட் ஸ்டடி என்ன சொல்லலாம்? ஐ ஹாவ் டு ஸ்டடி, ஐ அவுட் டு ஸ்டடி. சரிங்களா? அப்ப என்ன சொல்ல வரானா மஸ்டுக்கு ஈக்குவலண்டான டேர்ம் வந்து ஒன்னு ஹாவ் டு. சரிங்களா? ஜென்ரலா கேட்டா. ஒருவேளை மஸ்டுக்கு ஈக்குவலண்டான சரிங்களா செமி மாடல் எதுன்னு கேட்பான். புரியுதுங்களா? ஆமா. அப்ப மஸ்டுக்கு ஈக்குவலண்டான செமி மாடல் என்னது? ஆர் டு. ஐ ஆர் டு ஸ்டடினா என்ன அர்த்தம்? நான் படிச்சாகணும். ஐ மஸ்ட் ஸ்டடி, நான் படிச்சே ஆகணும். ஐ ஹாவ் டு ஸ்டடி, மூணுமே மீனிங் ஒண்ணுதான். பட் என்ன பண்ணுவான்? ஐ மஸ்ட் ஸ்டடி. சரிங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கன்வேஸ் த சேம் மீனிங். புரியுதுங்களா? கீழே உள்ளதுல எது வந்து அந்த சேம் மீனிங்க கன்வே பண்ணுது அப்படின்றோம். அப்ப என்னன்னா அந்த மஸ்டுக்கு அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு என்ன கொடுத்துருப்பான்? ஹாவ் டு. புரியுதுங்களா? ஐ மஸ்ட் ஸ்டடின்னு கொடுத்துருப்பான் மேல. கீழே ஆப்ஷன்ல என்ன இருக்கும்? ஐ ஹாவ் டு ஸ்டடி இருக்கும். சரிங்களா? ஐ ஹேவ் டு ஸ்டடி இருக்கும், அல்லது ஐ ஆட் டு ஸ்டடி இருக்கும். இந்த மாதிரி ஒருவேளை இந்த ஹேவ் டுவே இது வந்து பிரசன்ட் ஃபார்மேட்ல இருக்கு, இது பாஸ்ட் ஃபார்மேட்ல போகும்போது ஹேவ் டு, இதே இது தேர்ட் பர்சன் சிங்குலர்ல போகும்போது ஹேஸ் டு. சரிங்களா? அவன் என்ன மீனிங்ல கேட்கிறான்றத ரொம்ப அப்சர்வ் பண்ணணும். புரியுதுங்களா? நீங்க ஹேவ் டு மட்டும் ஐ ஹேவ் டு ஸ்டடின்னு சொல்லலாம். ஹீ போடும்போது என்ன ஆயிரும்? ஹி ஹேஸ் டு ஸ்டடின்னு ஆகும் இல்லையா? இந்த ரெண்டுமே ஆப்ஷன்ல இல்ல. அவன் செமி மாடல்ல கன்வே பண்றான்னு வச்சுக்கிடுவான். ஐ ஆட் டு ஸ்டடின்னு வரும். ஹி ஐ ஆட் டு ஸ்டடி, ஹீக்கு அதுதான் வரும், ஆட் டு ஸ்டடி தான். ஏன்னா செமி மாடல் வந்து உங்களுக்கு பர்சனை பொறுத்து என்ன செய்யாது? மாறாது. புரியுதுங்களா? ஓகே. அப்ப செமி மாடல் சாரி மாடலை பொறுத்த வரைக்கும் என்னது?
9 இருக்கு. மே, மைட், கேன், குட், ஷால், ஷுட், வில், வுட், மஸ்ட். சரிங்களா? அப்படி கிடையாது, எல்லாமே ஈக்குவல் தான். ஹேவ் டுவா இருக்கட்டும், ஆட் டுவா இருக்கட்டும், அல்லது வந்து ஹேஸ் டுவா இருக்கட்டும், ஹேட் டுவா, எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அவங்க எப்படி கேட்பாங்கன்னா, ஹேவ் டு கொடுக்குற இடத்துல ஆட் டு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கிறீங்களே, மேலேயே என்ன கேட்டிருப்பாங்கன்னா, சரிங்களா, செமி மாடல் அப்படின்ற டேர்ம் வந்து கண்டிப்பா இருக்கும். புரியுதுங்களா? நீங்க பார்க்கும்போது மீனிங் எல்லாமே ஒன்னா தான் இருக்கும். ஆனா அவன் என்ன கேட்டிருப்பான், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், சரிங்களா, கன்வேஸ் த சேம் மீனிங் பை த செமி மாடல், சரிங்களா, வித் த ஹெல்ப் ஆஃப் செமி மாடல் அப்படின்னு கொடுத்துட்டான்னா நீங்க என்ன செய்யணும், ஆட் டு தான் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப மீனிங் எல்லாம் ஒண்ணுதான், பட் என்னவா இருக்கும், அந்த டேர்ம் முக்கியம். அவன் செமி மாடல்ல மீனிங்கை கன்வே பண்ண சொல்றானா, மாடல்ல செமி மீனிங்கை கன்வே பண்ண சொல்றானா, இல்ல மாடல் செமி மாடலை தவிர்த்துட்டு இந்த ஹேவ் ஆக்சுவலா எங்க உள்ள டேர்ம், பிரைமரியில உள்ளது. புரியுதுங்களா? அப்ப பிரைமரி ஆக்சிலரியில கன்வே பண்ண சொல்றானா? புரியுதுங்களா? நான் சொல்லல, கிராமர் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அப்படியே என்ன லட்டு மாதிரி சாப்பிட்றது மாதிரி ஈஸியா தான் கேட்பான். பட் என்ன ஒரு சிக்கல், நம்ம நினைக்கிறோம் புக்கில் உள்ளது அப்படியே கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம புரிஞ்சுக்கிட்டு கேட்கணும். சரிங்களா? புரிஞ்சுட்டோம்னா இது ஒன்றும் கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியான இதாக தான் இருக்கும். புரியுதா? அதுலேயும் கடைசி எக்ஸாம்லாம் ரொம்ப ஈஸியாக கேட்டு விட்டான், புரிஞ்சா? ஆனால் பட் வந்து கஷ்டம் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸியாக தான் கேட்குறான். ஓகேவா? ஆமா, ஹேவ் டு பிரைமரியில தானே வரும். ஏன்னா ஹேவ், ஹேஸ், ஹேட் இங்க பிரைமரி ஆக்சிலரியில தானே இருக்கு. புரியுதுங்களா? அதனால அது என்னது, பிரைமரி ஆக்சிலரி வெர்ப் தான், அல்லது ஹெல்பிங் வெர்ப்ஸ். சரிங்களா? இதுல தான் வரும். இவ்வளவு தூரம் டெப்தா அவன் போறதே கிடையாது. புரியுதுங்களா? என்ன சொல்ல போனா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கன்வேஸ் த சேம் மீனிங் அப்படின்னு முடிச்சிடறான். புரியுதுங்களா? ஆமா. ஓகே, சோ இந்த இது மாடல் முடிஞ்சா. இப்ப செமி மாடல் எத்தனை, மொத்தம் 24ல பாருங்க. 11 பிரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸ், 9 மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ். சரிங்களா? என்ன சொல்ல போனா இதை எப்படி நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க, மாடல். வெரி குட், மாடல். சரிங்களா? ஏன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் மூட். சரிங்களா? அதுக்காக மூ அப்படின்னு மூடல்னு சொல்லக்கூடாது. சரியா? ஆமா, மோவும் இல்லாம, சரி மாவும் இல்லாம மூவும் இல்லாம, அதே நேரத்துல மோனா தமிழ்ல மாதிரியே சொல்லிடக்கூடாது. சரிங்களா? ஆமா, மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ். ஓகே, அடுத்தது இங்க செமி மாடல் என்னது, மொத்தம் 4 இருக்கு மிச்சம். என்னென்னது, ought to, need to, dare, used to. சரிங்களா? இந்த 4 என்னது, செமி மாடல். ought to, need, dare, used to. ought to, need அல்லது need to, சரிங்களா, used to, dare, 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 D-A-R-E, dare. மொத்தம் 4 ஆச்சா? அப்ப மொத்த ஆக்சிலரி வெர்ப்ஸ் எத்தனை இருக்கு? இப்ப தெளிவா கவனிக்கணும். அவன் கேட்கறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிலரி வெர்ப்ஸா, டோட்டல் நம்பர் ஆஃப் செமி மாடல்ஸா, டோட்டல் நம்பர் ஆஃப் மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸா அப்படின்னு கேட்கணும். புரியுதுங்களா? ஆமா, சில நேரங்கள்ல நீங்க பழைய புத்தகங்கள்ல என்ன இருக்குன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் ஆர் நம்பர் இன் 13 கொடுத்திருப்பான். சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க கணக்குப்படி என்னன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் மாடல் ஆக்சிலரினா இது செமி மாடல்னு வருது இல்லையா? சோ 9 + 4 = 13 அப்படின்றது பழைய புத்தகத்துல இருந்தது, சேர்த்தே கொடுப்பாங்க. புரியுதா? இப்ப நீங்க புது புத்தகத்திலையும் பாத்துக்கிறீங்க. சரிங்களா? இந்த டேர்ம் இருக்கா இல்லையன்றதை மட்டும். மிச்சபடி தனிப்பட்டு கேட்டா செமி மாடல் அப்படின்றது எத்தனை தான், 4 தான். சரிங்களா? அது செமி மாடல் எப்போதுமே 4 தான். ஆனா மாடல் அப்படின்னு கேட்டா சில நேரங்கள்ல 9 ஆப்ஷன்ல இருக்கும், சில நேரங்கள்ல 13 இருக்கும். புரியுதுங்களா? அப்ப அவன் எதையும் கனெக்ட் பண்றான்னு அர்த்தம், செமி மாடலையும் கனெக்ட் பண்ணி கேட்கறாங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதா? சோ ரொம்ப குழப்பிக்கிற வேண்டாம். புரியுதா? சோ இதுதான் என்னது, ஆக்சிலரி வெர்ப்ஸ் அப்படின்றத பத்தி. புரியுதுங்களா? இப்ப இதுல இன்னும் 2ஆ பிரிப்பாங்க. இந்த 24 இருக்கு இல்லையா, இத 3ஆ பிரிச்சது வேற. 2ஆ எப்படி பிரிக்கிறாங்கன்னா, அல்லது என்ன சொல்றது, வெர்பை சேர்த்தும் கூட எப்படி பிரிப்பாங்கன்னா, ஃபைனைட் வெர்ப், நான் ஃபைனைட் வெர்ப்ஸ். சரிங்களா? ஃபைனைட் வெர்ப், நான் ஃபைனைட் வெர்ப். எது ஃபைனைட் வெர்ப், எது நான் ஃபைனைட் வெர்ப், அல்லது ஃபைனைட் வெர்ப்னா என்ன, வாட் இஸ் ஃபைனைட் வெர்ப் ஆர் நான் ஃபைனைட் வெர்ப்? அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லையே.
கெமிஸ்ட்ரியா நீங்க சயின்ஸா நினைச்சேன். ஆமா, சயின்ஸ்ல பிரைமரி, செகண்டரி, டெர்டியரி அப்படின்றதெல்லாம் சயின்ஸோட முடிஞ்சு போச்சு, இங்க இல்ல. சரிங்களா? ஆமா. பிசிக்ஸா கெமிஸ்ட்ரியா? பிசிக்ஸ் நினைச்சேன். சரியா? ஓகே. சோ அது இங்க வந்து என்னது கிடையாது, அது இல்ல. ஓகேவா? சரி, அதுக்கடுத்து பாருங்க, ஃபைனைட் வெர்ப் நான் ஃபைனைட் வெர்ப்னு ரெண்டா பிரிக்கிறான். எது ஃபைனைட், எது நான் ஃபைனைட்? புரியல? ஆக்சிலரி வெர்ப்ஸ் எல்லாம் யார் சொன்னது? வேர்பும் இதுக்குள்ள வந்துடும். சரிங்களா? ஆக்சிலரி வேர்பு இதுக்குள்ள வந்துடும். புரிஞ்சுங்களா? ஏன்னா நீங்க இந்த ஆக்சிலரி வேர்ப்ல பார்த்த டூவோட இன்னொரு வடிவம் தான் என்னது? எல்லா மெயின் வேர்பும். புரியுதுங்களா? ஆமா, அதனால இதுக்குள்ள அது அடங்கிரும். சரிங்களா? இப்ப கேள்வி என்ன? வாட் இஸ் ஃபைனைட் வேர்ப், வாட் இஸ் நான் ஃபைனைட் வேர்ப்? நம்ம நிறைய இப்ப நடத்திட்டோம் இதை வச்சு, இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடத்திட்டோம். ஏன்னா கிராமர்லயே ரொம்ப தெளிவா அந்தந்த இடத்துல வரும் ஃபைனைட் வேர்பு அப்படின்ட்டு, நான் ஃபைனைட் வேர்புன்னு வரும். பட் நமக்கு என்னது ஃபைனைட் வேர்ப்னா என்ன, நான் ஃபைனைட் வேர்ப்னா என்னன்னு நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். சொல்லுங்க பார்ப்போம், எது ஃபைனைட் வேர்ப், எது நான் ஃபைனைட் வேர்ப்? புரியல? இங்கிலீஷ் மேஜர்ஸ் ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எதுதான் நம்ம படிச்சோம், எதுதான் ஃபைனைட் வேர்ப், எது நான் ஃபைனைட் வேர்ப் அப்படின்ட்டு. எனக்கு தமிழ்லேயே சொல்லணும் தேவையில்லை, எனக்கு நீங்க சொன்னா நல்லா புரியும். சரிங்களா? ஆமா, இங்கிலீஷ்லேயே சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சார் நான் இங்கிலீஷ்ல தான் படித்தேன், தாராளமா சொல்லலாம். சொல்லுங்க பாப்போம். நம்ம பைலிங்குவல கொண்டு போறதுக்கு காரணம் என்னது? இங்க அப்பாவி ஜீவன்களும் உண்டு, இல்லையா? ஆமா, ஆங்கிலம் தெரியாத அல்லது ஆங்கிலம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்ச அவங்களுக்கு, அப்ப ரெண்டையும் பைலிங்குவல கொண்டு போறது, அதுதான் ரீசன். சொல்லுங்க பாப்போம், எது ஃபைனைட் வேர்ப், எது நான் ஃபைனைட் வேர்ப்? புரியல? டூ வந்தா அது இன்ஃபினிட்டிவ். சரி, சரி, இன்ஃபினிட்டிவும் ஜெரண்டும் ஃபைனைட் வேர்ப்ஸா நான் ஃபைனைட்டா? இன்ஃபினிட்டிவும் ஜெரண்டும். இப்ப எல்லாருக்கும் என்ன பண்ண முடியுமா? இன்ஃபினிட்டிவ் நான் ஃபைனைட், ஓகே. ஜெரண்டு ஐஎன்ஜி வருது, ஓகே, அது ஃபைனைட்டா? ஸ்விம்மிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த்னு சொல்றேன். ஸ்விம்மிங், நான் கேட்கறது மட்டும் பதில் சொல்லுங்க. ஸ்விம்மிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த், இல்லையா? ஸ்விம்மிங் ஃபைனைட் வேர்பா நான் ஃபைனைட் வேர்பா? ஃபைனைட் வேர்ப். வெரி குட், ஒரு மார்க் போச்சு. இன்ஃபினிட்டிவ் நீங்க கவனிங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா டு ஸ்விம் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னா உடனே என்ன சொல்லிடுவீங்க? டு ஸ்விம் இஸ் அ நான் ஃபைனைட் வேர்ப் அப்படின்னு சொல்லிடுவீங்க, இல்லையா? அதுல வந்து உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், ஸ்விம்மிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்றேன், இல்லையா? ஸ்விம்மிங் ஃபைனைட் வேர்பா நான் ஃபைனைட் வேர்பா? எவ்வளவுதான் நான் ஃபைனைட் வேர்ப். ஏன்? ஐஎன்ஜி இருந்ததுனால. சரி, ஐ ஆம் ஸ்விம்மிங், இந்த இடத்துல வர ஸ்விம்மிங் அது ஏன்? இப்ப ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க, ஐஎன்ஜி இருந்தா நான் ஃபைனைட்னு சொன்னாங்க, இல்லையா? ஐ ஆம் ஸ்விம்மிங் இன் த பூல் அப்படின்னு சொல்றேன். நீங்க உடனே ஸ்விம்மிங் என்ன சொல்றீங்க? வேர்ப்னு சொல்றீங்க. புரியுதுங்களா? ஆக்சுவலா நான் ஃபைனைட் வேர்ப் இஸ் ஆல்சோ எ வேர்ப். ஆமா தானே? நான் ஃபைனைட் வேர்ப், நான் ஃபைனைட் வேர்ப் இஸ் ஆல்சோ எ வேர்ப். ஏன்? அந்த வார்த்தைக்குள்ளேயே தான் இருக்கு. நான் ஃபைனைட் வேர்ப் தானே அது. ஆமா தானே? ஆமா. அப்ப இங்க என்ன சிக்கல்னா நமக்கு டிஃபைன் பண்ண தெரியல, இல்லையா? எது ஃபைனைட் வேர்ப், எது நான் ஃபைனைட் வேர்ப் அப்படின்ட்டு. இப்ப கவனிங்க, ஐ ஹேவ் a புக். சரிங்களா? இந்த இடத்துல வரக்கூடிய இந்த ஹேவ் என்ன வேர்ப்? ஃபைனைட்டா நான் ஃபைனைட்டா? இவ்வளவுதான் கேள்வி. ஃபைனைட் வேர்ப். ஏன்? அத சொல்லுது. she has a book. இந்த இடத்துல வரக்கூடிய has ஃபைனைட் தான். We had some books yesterday. இந்த இடத்துல வரக்கூடிய had
நான் அந்த ஆப்ஷனே உங்களுக்கு கொடுக்கல, நான் கொடுத்தது ரெண்டே ஆப்ஷன் தான். புரியுதா? ஃபைனைட்டா நான் ஃபைனைட்டா அப்படின்ட்டு. ஓகே, இந்த ஹேட் அப்படின்றதும் ஃபைனைட் தான். நீங்க எதை வச்சு டிஃபைன் பண்றீங்கன்னு தெரியல, பட் யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ரைட். என்னன்னா சப்ஜெக்டை பொறுத்தும் டென்ஸை பொறுத்தும் மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா, புரியுதுங்களா, அதுக்கு பேரு ஃபைனைட் வேர்ப். நீங்க இப்ப கவனிச்சீங்கன்னா ஐக்கு நான் ஹேவ் எழுதுனேன், ஷீ வந்த உடனே இந்த ஹேவ் தான் என்னவா மாறுது? ஹேஸா மாறுது. புரியுதுங்களா? வி வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கான ப்ளூ வேர்ட்ஸ் வந்த உடனே என்ன செஞ்சிருது? இந்த ஹேஸ் தான் என்னவா மாறுது? ஒன்ஸ் அகைன் ஹேடா மாறுது. புரியுதுங்களா? அப்ப according to the subject and tenses it has to be changed. எது? finite verb should be changed இல்லையா? அது மாறும். ஆனா நான் ஃபைனைட் verb என்ன செய்யாது? மாறாது. இப்ப நான் சொன்னேன் ஸ்விம்மிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொன்னேன். நீங்க குட் ஃபார் ஹெல்த்ன்ற இடத்துல எதை வேணாலும் மாத்துங்க. இந்த ஸ்விம்மிங்ன்ற டேர்ம்ல எதை வேணாலும் மாத்துங்க. ஸ்விம்மிங் மாறுமா? மாறுமா? மாறாது. அதே போலதான் 2 + V1 ஃபார்ம் இல்லையா? என்ன சொல்றத? இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்னு சொல்றோம். இந்த இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் எங்கேயாவது மாறுமா? மாறாது. ஏன்னா இப்ப கவனிங்க, I am going to study. சரியா? இப்ப இந்த 2 + V1 அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப நான் இந்த இடத்துல ஐ பதிலா வேற ஏதோ மாத்துறேன். இப்ப ஷீ மாத்துறேன், என்னவா மாறும்? ஆம் வந்து இஸ்ஸா மாறும் இல்லையா? நான் என்ன செய்யறேன்? யூவா மாத்துறேன், இஸ் என்னவா மாறும்? ஆரா மாறும் இல்லையா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஐ ஆம் கோயிங் டு ஸ்டடி, செகண்ட் ஒன் என்னது? ஷீ இஸ் கோயிங் டு ஸ்டடி, தேர்ட் ஒன் என்னது? யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி. அப்ப இஸ் ஆமா மாறுது, ஆம் ஆரா மாறுது, அல்லது ஆம் இஸ்ஸா மாறுது, இஸ் ஆரா மாறுது. இது எல்லாமே என்ன verb? ஃபைனைட் verb. இந்த இடத்துல என்னது? ஃபைனைட் verb. ஏன்னா சப்ஜெக்ட் மாறும்போது தன்னை தானே மாத்திக்கிறது. சரிங்களா? டென்ஸ் மாறும்போது மாறிக்கிறது. ஆனா எது மாறினாலும் இந்த 2 + V1 ஃபார்மேட் மாறுதா? மாறுதா? மாறல. தட் இஸ் கால்ட் நான் ஃபைனைட் verbs. அதத்தான் என்ன சொல்றாங்க? இன்ஃபினிட்டிவும் ஜெரண்டும் நீங்க புக்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா எந்த கேட்டகரிக்கு கீழே தான் வரும்? நான் ஃபைனைட் verbsக்கு கீழே தான் எது வருது? இன்ஃபினிட்டிவ் ஃபார்மேட் அதுல தான் வரும், ஜெரண்ட் ஃபார்மேட் அதுல தான் வரும். புரியுதுங்களா? அப்ப ஒரு சொல்லாடல் இன்ஃபினிட்டிவ்ல இருந்தாலும் சரி அல்லது ஜெரண்ட் ஃபார்மேட்ல இருந்தாலும் சரி, அது ஃபர்ஸ்ட் என்னது? நான் ஃபைனைட் verb. சரிங்களா? நான் ஃபைனைட் verb. இன்னும் சொல்ல போனா ஜெரண்ட் ஃபார்மேட் என்ன சொல்லுவோம்னா verbal noun சொல்லுவோம். அதுக்கு பேர் என்னது? verbal noun. ஜெரண்ட்க்கு இன்னொரு பேர் என்னது? verbal noun. ஏன் verbal noun சொல்றோம்? ஸ்விம் அப்படின்ற வேர்ப்ல இருந்து வந்த ஸ்விம்மிங் அப்படின்றது ஒரு நவுன் இல்லையா? ஆமா தானே? ஸ்விம் அப்படின்றது வேர்ப், ஸ்விம்மிங் அப்படின்றது என்னது? வேர்பா? கவனிங்க, ஸ்விம்மிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த்னு சொன்னீங்கல்ல, அதுல உள்ள ஸ்விம்மிங் நவுனா வேர்பா? ஸ்விம்மிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஸ்விம்மிங் அப்படின்றது அந்த இடத்துல உள்ள ஸ்விம்மிங் நவுனா வேர்பா? நவுன். ஏன் சொல்லுங்க? ஸ்விம்மிங் அப்படின்றது நவுன், அப்படிதானே? நல்லா கவனிக்கணும். ஐ ஆம் ஸ்விம்மிங் அப்படின்றதுல ஐ ஆம் ஸ்விம்மிங் அப்படின்றது வேர்ப் இல்லையா? ஸ்விம்மிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த்ன்றதுல உள்ள ஸ்விம்மிங் என்னது? நவுன். ஆமா தானே? ஆமா. சரியா? அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா அது அந்த நவுனா இருந்தா மட்டும்தான் நீங்க ஜெரண்டாவே எடுக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? நவுன் ஃபார்மேட்டா இருக்கிறது தான் ஜெரண்டா இருக்கும். புரிஞ்சா? நவுன் ஃபார்மேட் இல்ல அப்படின்னா அது என்னவா மாற முடியாது? ஜெரண்டா மாற முடியாது. ஏன்னா ஜெரண்டுக்கு இன்னொரு நேம் என்னது? வேர்பல் நவுன். வேர்புல இருந்து டெரைவ் பண்ணப்பட்ட நவுன் தான் வேர்பல் நவுன். சரிங்களா? அப்ப ஸ்விம்மிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்றதுல இந்த ஸ்விம்மிங் அப்படின்றது என்னது? நவுன் தான், இங்க வேர்ப் கிடையாது. சரியா? ஆமா. அது டென்ஸ் பார்க்கும்போது இன்னும் ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். ஆமா ஆமா. இது இது ஃபைனைட் வேர்ப் சொன்னேன்.
நான் ஃபைனைட்னு சொன்னேன். இங்க டு ஸ்டடி இருக்கு இல்லையா, இது நீங்க இதுல என்ன மாறினாலும் டு ஸ்டடி மாறுச்சா? மாறல இல்ல. இதான் நான் ஃபைனைட். ஆக்சுவலா நான் ஃபைனைட் வேர்ப்னாலே அது ஜெரண்ட் இன்ஃபினிட்டிவ் தான். புரியுதுங்களா? இப்ப இங்க ஸ்விம்மிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த்னு போட்டீங்க. இங்க நீங்க என்ன வேணாலும் மாத்துங்க பின்னாடி, இந்த ஸ்விம்மிங் என்ன செய்யாது, மாறாதுல்ல. புரியுதா இல்லையா? அப்போ சார் இப்போ she is going to study. இப்போ she அந்த இது the tense ஓட டைம் மாறும் இந்த இடத்துல. ஆமா. அப்போ அதே சென்டென்ஸ்ல நீங்க ஒருவேளை she was going to study தான் வரும். டென்ஸ் மாத்தினாலும் இங்க to study தான் இல்லையா? ஒரே சென்டென்ஸ்ல ஃபைனைட் வெர்பும் பிரசன்ட் வெர்பும் அது ஆகலாம், தாராளமா ஆகலாம். சரிங்களா? நமக்கு என்ன தெரியணும்னா எது ஃபைனைட் வெர்ப் எது நான் ஃபைனைட் வெர்ப்னு தெரியணும். சரிங்களா? ஒண்ணு எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஒரு வரையறை வைப்போமே, எல்லா வேர்பும் வந்து ஃபைனைட் வேர்ப் தான். மெயின் வேர்ப் இருக்கு இல்லையா, இப்ப நீங்க டூ ஃபார்மேட்ல இருக்கு பாருங்க, இது எல்லா மெயின் வேர்ப் என்னதான் ஃபைனைட் வேர்ப் தான். சரிங்களா? பி ஃபார்ம் எல்லாமே ஃபைனைட் வேர்ப் தான். ஹேவ் ஃபார்ம் என்னது ஃபைனைட் வேர்ப் தான். சரிங்களா? எது நான் ஃபைனைட்டா மாறுது? 2+V1 ஒரு ஃபார்மேட்டு, ஜெரண்ட் ஃபார்மேட்டு. அது போக பாத்தீங்கன்னா பி, பீயிங், பீன், இது மூணு என்னது நான் ஃபைனைட். புரியுதுங்களா? ஓகே. இது போக ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு மட்டும் ஃபைனைட் வேர்பாவும் வரும், நான் ஃபைனைட்லயும் வரும். அது என்ன சொல் அப்படின்னு சொன்னா ஹேவ். ஃபைனைட்டாவும் ஆக்ட் பண்ண முடியும், நான் ஃபைனைட்டாவும் ஆக்ட் பண்ண முடியும். அது என்ன வார்த்தை? ஹேவ் மட்டும். புரியுதுங்களா? ஐ ஆம் கோயிங் டு ஹேவ் சம் மணி சொல்லலாமா சொல்லக்கூடாது? ஐ ஆம் கோயிங் டு ஹேவ் சம் மணி அப்படின்ற இடத்துல அந்த டு ஹேவ், அதுக்கு பிறகு நீங்க என்ன மாத்தினாலும் என்ன செய்யாது, மாறாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன வந்துருச்சு? டு வந்துருச்சா? இப்ப இந்த ஹேவ் மாறுமா? மாறாது. அதே ஹேவ் வந்து டென்ஸ்ல இங்க வரும்போது என்ன செய்யுது? மாறுது. புரியுதுங்களா? அதனாலதான் என்னன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம், இந்த ஹேவ் மட்டும்தான் ஃபைனைட் வேர்பாவா ஆக்ட் பண்ணும், நான் ஃபைனைட் வேர்பாவா ஆக்ட் பண்ணும். சரிங்களா? மிச்சம் எல்லாம் என்னது ஃபைனைட் வேர்ப்ஸ் தான். அது போக பி, பீயிங், பீன், இந்த மூணு என்னது நான் ஃபைனைட் வேர்ப்ஸ். சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? ஓகே. இது போக என்னன்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது கண்டினியூஸ் டென்ஸுக்கான வேர்ப்ஸ். சரிங்களா? கண்டினியூஸ் டென்ஸுக்கான வேர்ப் அப்படின்னு என்ன சொல்லுவோம்னா, பி ஃபார்ம் வேர்ப்ஸ்ல 5 இருக்கா? am, is, was, are, were. சரிங்களா? am, is, was, are, were. இந்த 5 போக எது வரும்னா நீங்க படிச்ச be, being, been. சோ இந்த 8 என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப்ஸ். புரியுதுங்களா? ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப்ஸ். ஏன் am வச்சு நீங்க கண்டினியூஸ் டென்ஸ் எழுத முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும். இஸ் வச்சு முடியும், was வச்சு, ஆர், வேர், பி. சொல்லுங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். ஐ வில் பி டூயிங் இல்லையா? ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல என்ன பண்ணுவீங்க? பி ஃபார்ம் வரும் இல்லையா? பீயிங், ஐ ஆம் பீயிங், நான் உயிரோட இருந்துகிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம் தான் இல்லையா? ஐ ஆம் பீயிங் சொல்றோம். அப்ப பீன் என்னது பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல வரும். அப்ப இந்த 8 வார்த்தைகளை நம்ம என்ன சொல்றோம்? ஸ்டேட் ஆஃப் பீயிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? இப்ப ஆக்சிலரிஸ் உங்களுக்கு தெளிவா? பின்னாடி நம்ம படிப்போம் மாடல் ஆக்சிலரிஸ் எந்தெந்த சொல்ல எங்க பயன்படுத்துறது அப்படின்றதெல்லாம். ஆனா நம்ம இது புரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? 2 டாபிக் தெளிவா படிக்க முடியும். ஒன்னு டென்ஸ், இன்னொன்னு என்னது வேர்ப். ஓகே. வேற ஆக்சிலரி வேர்ப்ஸ் நல்லா தெரிஞ்சா இன்னொரு டாபிக்கை நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அப்படின்றது எந்த டாபிக்? சென்டென்ஸ் பேட்டர்ன். ஓகே. வேற புரியல? ஆக்டிவ் வைஸ், பேசிவ் வைஸ். வேற சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். ஓகே. கொஸ்டின் டேக்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அதுல ஆக்சிலரி வேர்ப் வராம நீங்க அந்த டாபிக் போகவே முடியாது தெரியுமா? ஆக்சிலரி வேர்ப் தெரியாம அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது தெரியுமா? அப்ப ஏன் இது இவ்வளவும் தெரிஞ்சது ஞாபகத்துக்கு வருதுல? ஏன் வருதுல? ஆமா, ஆக்சிலரி வேர்ப்ஸ் இந்த 24 தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க என்ன செஞ்சிடலாம்? கொஸ்டின் டேக்கை ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். பை லக் என்னன்னா 2012 டெட் எக்ஸாம் எழுதினவங்க எல்லாம் பெரிய புண்ணியம் செஞ்சவங்க. ஒரே பேப்பர்ல 7 கொஸ்டின் வந்து எதுதான் வந்துச்சு? கொஸ்டின் டேக் தான் வந்துச்சு. ஆமா, ஒரே பேப்பர் 1 பேப்பர் 2ல
கொஸ்டின் டேக்குக்கு இப்போ 2012 அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அதனாலதான் என்னது அதையும் நாம படிச்சுக்கிறோம். இப்போ வரைக்கும் கேட்க தான் செய்யறாங்க. பட் என்னது 7 கேட்கறது கிடையாது, 1 2. சரியா? ஸோ வந்த பிறகு என்ன பார்க்கலாம், கொஸ்டின் டேக் பார்க்கலாம். ஓகேவா? Main verb have